குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இந்த வகுப்பில் என்ன பார்க்க போகிறோம்னா, 6ஆம் வகுப்பு 3வது பருவத்தில் 2வது பாடம் தான் பார்க்க போகிறோம். மொத்தமாக 6ஆம் வகுப்பில் எத்தனையாவது பாடம்னு பார்த்தீங்கன்னா 9வது பாடம். பாடத்தினுடைய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் மௌரியருக்கு பின்னர் எப்படி ஆட்சி இருந்ததுன்னு பார்த்தோம். மௌரியர்களுடைய காலகட்டத்தில் யாரெல்லாம் இருந்தாங்கன்னு பார்த்தோம். மௌரியர்ல யாரு நல்ல தலை சிறந்த மன்னராக இருந்தவர் அசோகர்னு பார்த்தோம். இதுக்கு அடுத்து வட இந்தியாவில மௌரியருக்கு பின்பு யாரெல்லாம் ஆட்சி புரிந்தாங்கன்னு தான் இந்த பாடத்துல பார்க்க போறோம். மாணவர்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இது முழுக்க முழுக்க தமிழ் வழியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான வீடியோ தான் இது. இது பெரிய பிள்ளைங்க பார்த்தாலும் சரி, சின்ன பிள்ளைங்க இல்லாது யாராவது பெரியவங்க பார்க்குறீங்கனாலும் சரி, அந்த எந்த குழந்தைக்கு இந்த வீடியோ தேவையோ அந்த குழந்தைங்களுக்கு இதை சொன்னீங்கன்னா எனக்கு இது போடுறதுக்கு ஒரு பயனுள்ள வகையில் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனால பெரிய பிள்ளைகள் யாராவது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு கொடுங்க. அதே மாதிரி சில குழந்தைகள் கேட்டிருந்தீங்க, சிவிக்ஸ் கேட்டிருந்தீங்க, ஜியாகிரபி கேட்டிருந்தீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, பேசிக் ஃபவுண்டேஷன் நீங்க நல்லா ஸ்ட்ராங்கா போட்டுட்டீங்கன்னா அதுக்கு மேல நீங்க எத்தனை கட்டடம் வேணா கட்டிக்கலாம். இதுதான் நான் சொல்ல வேண்டியது அதுதான். அதாவது நீங்க பேசிக் ஹிஸ்டரியிலேருந்து தான் எல்லாமே உருவாகுது. மனிதன் உருவானதே ஹிஸ்டரி தான், பூமி உருவானதே ஹிஸ்டரி தான். இதை நீங்க நல்லா தெளிவா படிச்சுக்கிட்டீங்கன்னா இதுக்கு மேல நீங்க எந்த சப்ஜெக்டை படிச்சாலும் உங்களுக்கு எளிமையா இருக்கும். இதை நீங்க ஹிஸ்டரியை படிச்சீங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் சிவிக்ஸ் படிக்கிறதுக்கு எளிமையா இருக்கும். ஏன்னா மக்கள் தோன்றினதுக்கு அப்புறம் தான் ஒரு மையப்படுத்தப்பட்ட அரசே உருவானதெல்லாம் பார்த்துட்டு வரோம். அப்போ மையப்படுத்தப்பட்ட அரசை படிக்க போறோம்னா அதுக்கு சிவிக்ஸ் வேணும். இதை நீங்க படிச்சீங்கன்னா அதுக்கு அடுத்து எப்படியெல்லாம் உருவானதுன்னு அதை படிக்கிறது ஈஸியா இருக்கும். அதே மாதிரி நீங்க ஜியாகிரபி படிச்சீங்கன்னா ஜியாகிரபி படிக்கிறதுக்கு அப்புறம் நீங்க சயின்ஸ் படிக்கிறது எளிமையா இருக்கும். நான் ஒவ்வொரு வீடியோ அடுத்தடுத்து கொடுத்துட்டு இருக்கேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் மாணவர்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, யாராவது இந்த 6ஆம் வகுப்பு படிக்க மாணவர்களுக்கு அண்ணா அக்கா யாராவது இருந்தாங்கன்னா அவங்க 10ஆம் வகுப்போ 12ஆம் வகுப்போ படிக்கிறதுக்கோ இல்லாட்டி காலேஜ் சேர்றதுக்கோ ஏதாவது அவங்க வழிமுறைகள் என்ன படிக்கணும் ஏது படிக்கணும் தெரியலன்னா ஏதாவது வேணும்னா இந்த வீடியோக்கு கீழே சொன்னீங்கன்னா எனக்கு தெரிஞ்சதை மாணவர்களுக்கு வழி நடத்துறதுக்கு எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். யாராவது தெரியல என்ன படிக்கணும், இதுக்கடுத்து என்ன படிக்கணும், 10ஆவதுக்கு அப்புறம் 12ஆவது என்ன, 11ஆவது என்ன குரூப் எடுக்கணும், 12ஆவது படிச்சு நான் இந்த குரூப் படிச்சிருக்கேன், நான் இது என்ன படிச்சா நான் என்னால படிக்க முடியும், இப்படி எதுவுமே ஒரு புரிதல் படிக்கிறத பத்தி எதுவுமே ஒரு தெரியல இல்ல சொல்றதுக்கு யாரும் இல்லைன்னா இந்த வீடியோ கீழே சொன்னீங்கன்னா அதுக்கு உண்டான ஒரு வீடியோ நான் கொடுக்குறேம்மா. இதுதான் நான் சொல்ல நினைச்சிட்டு இருந்தேன். இதை நீங்க இந்த வகுப்பை எந்த மாணவர்களுக்கு தமிழ் வழியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பாடத்தின் மேல் எந்த மாணவர்களுக்கு புரிதல் இல்லாம இருக்கோ, அதாவது ஏதாச்சுமா அப்படியே படிச்சுக்கிட்டே போறதை விட ஒரு புரிதல் ஏற்பட்ட அந்த பாடத்தின் மேல ஈர்ப்பு ஏற்படும். அதுக்கப்புறம் அந்த பாடம் ஒரு விருப்ப பாடமா மாறும். அதனாலதான் நான் வீடியோ நான் ஒவ்வொரு வரியா நடத்திக்கிட்டு நோக்கங்கள் இருந்து எண்டு வரைக்கும் நான் கொடுத்துட்டு இருக்கேம்மா. அதனால மாணவர்கள் நல்ல முறையில் இந்த பாடத்தை பயன்படுத்திக்கோங்கம்மா. இப்போ நாம இந்த பாடத்துல கற்றலின் நோக்கங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாடத்தை கற்றுக்கொள்வதன் வாயிலாக மௌரிய பேரரசு வீழ்ச்சிக்கு பின்னர் தோன்றிய அரசர்கள் அரச வம்சங்கள் குறித்து அறிந்து கொள்ளுதல். அதாவது மௌரிய பேரரசு வீழ்ச்சி அடைஞ்சதுன்னு பார்த்தோம். அதுல தலை சிறந்த மன்னர் யாருன்னு பார்த்தோம். அசோகர் தான் மௌரிய பேரரசின் தலை சிறந்தவர். மௌரிய பேரரசுக்கு வித்திட்டவர் யாருன்னு பார்த்தா, சென்ற வகுப்புல நீங்க ஒவ்வொரு பாடத்தினுடைய தொடர்ச்சி உங்களுக்கு தெரியணும்னா நீங்க ஆரம்பத்திலிருந்து ரூட்டை பிடிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இப்போ வரைக்கும் உங்களுக்கு அவ்வளவு புரிதல் இந்த வரலாறு மேல ஏற்படும். அதனால பார்க்காதவங்க இந்த ஆரம்ப வீடியோல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வரலாறு மேல ஒரு புரிதல் ஏற்பட்டு ஒரு விரும்பி படிக்கக்கூடிய பாடமாக மாறும். அதுதான் இந்த வீடியோவுடைய நோக்கமே. பின்னர் தோன்றிய இவங்க வீழ்ச்சி அடைஞ்சிட்டாங்க. அதாவது யார் ஒரு வலிமையான அரசு இருக்கிற வரைக்கும் வலிமையா ஆட்சி புரிவாங்க. வலிமை குன்றதுக்கு அப்புறம் வேற யார் அவங்கள விட வலிமையான சக்தி வராங்களோ இந்த வலிமை குன்றிகளை தாக்குதல் ஏற்பட்டு அதுக்கப்புறம் வலிமையானவர்கள் தான் ஆட்சி புரிவாங்க. இதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போ மௌரிய பேரரசின் தலை சிறந்த மன்னர்கள்லாம் இருந்தாங்க. அவங்கெல்லாம் அவர்கள் காலம் சென்ற பிறகு என்ன வீழ்ச்சி அடைந்த சில மன்னர்கள் பார்த்தீங்கன்னா வலிமை குன்றியவர்கள்லாம் இருந்திருப்பாங்க இல்லையா. அப்போ அவங்க கூட டாமினேட் பண்றதுக்கு வேறு சில அரசர்கள் வரும்போது அப்போ இவங்க வீழ்ச்சி அடைவாங்க. அப்போ அவங்களுடைய கை மேலோங்கி இருக்கும். இதுதான் வரலாறுல ஒவ்வொரு காலகட்டத்தில் நடக்கிறதா இருக்கும். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மற்ற வரக்கூடிய அனைத்து பாடங்களும் உங்களுக்கு எளிமையா இருக்குமா. பின்னர் தோன்றிய அரசுகள் அரச வம்சங்கள் குறித்து அறிந்து கொள்ள எப்படியெல்லாம் அதுக்கு அடுத்து வராங்கன்னு பார்ப்போம். அவங்களுடைய அரச வம்சங்கள் எப்படி இருந்துன்னு பார்ப்போம். இந்தியாவில் தெற்கு இந்தியாவில் நான் உங்களுக்கு எல்லா மேப்பையும் கரெக்டாக கொடுத்துருக்கேன்.
தெற்குனா என்ன, வடக்குனா என்ன, வடமேற்குனா என்ன, கிழக்குனா என்ன, அனைத்தையும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதனால இந்த இந்தியா மேப்னு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சுன்னா, தெற்குல யார் வருவா, வடக்குனா யார் இருப்பா, வடமேற்குல யார் இருப்பா, இப்படி இப்படி உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டுச்சு. அந்த பாடம் வந்துட்டு உங்களுக்கு படிக்கிறதுக்கு எளிமையா இருக்கும், நினைவில் வைத்துக்கொள்ள எளிமையா இருக்குமா. இந்தியாவில் தெற்கு, வடக்கு, வடமேற்கு ஆகிய பகுதிகளில் நிறுவப்பட்ட பல்வேறு அரசுகளின் ஆட்சி அமைப்பு, பல்வேறு அரசுகள் வந்து இந்தியாவில் வந்து நிறுவனாங்க. எந்த பகுதியில? இந்தியாவின் தெற்கு பகுதி, இந்தியாவின் வடக்கு பகுதி, இந்தியாவின் வடமேற்கு பகுதிகளில் பல்வேறு அரசுகளின் ஆட்சி அமைப்பு நிறுவப்பட்டது. அந்த ஆட்சி அமைப்பு நிறுவப்பட்ட பிறகு அதில் சமூகம், பொருளாதாரம், பண்பாடு ஆகியவை எப்படி இருந்ததுன்னு தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கப்புறம் அது மட்டுமல்லாமல் இந்தியாவின் இடைக்கால தொடக்கத்திற்கு அவர்கள் ஆற்றிய பங்களிப்பை தெரிந்து கொள்ளுதல். இந்தியாவில் இடைக்கால தொடக்கம் எப்படி வந்துட்டு, அதாவது வரலாறை வந்து 3 காலங்களாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பண்டைய காலம், இது ஏன்ஷியன்ட் பீரியட்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்துட்டு இடைக்காலம், இது மிடிவல் பீரியட்னு சொல்லுவாங்க. இப்போ தற்போது இருக்கிறது வந்து நவீன காலம்னு சொல்லுவாங்க. இது வந்து மாடர்ன் வரலாறு, மாடர்ன் இந்தியான்னு சொல்லுவாங்க. இதுதான் வரலாறை வந்து 3 காலகட்டங்களாக பிரிந்திருப்பாங்க. அதாவது என்னன்னா, ஆரம்பத்துல மனிதன் வந்து உருவானதிலிருந்து எந்த ஒரு அறிவு வளர்ச்சியுமே இல்லாத தொடக்கத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆயிட்டு தற்போது நிலையை வரை அடைதான். இதுதான் இந்த 3 காலகட்டமா வந்து வரலாறை வந்து பிரிச்சிருப்பாங்க. இப்போ நாம பார்த்தது அனைத்துமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, பண்டைய காலத்துல, அதாவது எதுவுமே இல்லாத அந்த கொஞ்சம் கொஞ்சமா எப்படி வந்து அவங்க வந்து வளர்ச்சி பெற்று டெவலப் ஆயிட்டு தற்கால நிலை வரைக்கும் அடைஞ்சிருக்காங்க. அவங்க இடைக்காலத்துல எப்படி இருந்தாங்க, தற்போது மாடர்ன் காலத்துல எப்படி இருக்கிறாங்க, இதுதான் வந்துட்டு தெரிஞ்சுக்க போறோம்னு சொன்னாங்க. அப்ப இடைக்காலத்தின் தொடக்கம் எப்படி இருந்ததுன்னு பார்க்க போறோம் இந்த பாடம். இந்த பாடம் முழுக்க பார்த்தீங்கன்னா இடைக்கால வரலாறுக்கு எப்படி வந்து தொடக்கமாக இந்த மௌரியருக்கு பின்னாடி இருந்தது அப்படின்றதான் பார்க்க போறோமா. இந்த பாடத்தின் அறிமுகம் ஏன் உங்களுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறேன்னா, நீங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓ இவ்வளவுதான் இந்த பாடத்துல இருக்கா அப்படின்றது ஒரு ஓவர்வியூ பார்க்கும் போதும் இதெல்லாம் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம், இதை தான் நம்ம பார்க்க போறோம் இப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பாடம் வந்து எளிமையா இருக்கும், புரிந்து கொள்வது எளிமையா இருக்கும். அதுதான் இந்த பாடத்தினுடைய நோக்கமா. அறிமுகம் என்னன்னு பார்க்க போறோம்னா, மௌரிய பேரரசின் வீழ்ச்சியின் விளைவாக வடமேற்கிலிருந்து சாகர்கள், சைத்தியர்கள், பார்த்தியர்கள், இந்தோ கிரேக்கருக்கு இன்னொரு பேர் என்பதுனா அல்லது பாக்டீரிய கிரேக்கர்கள், குஷானர்கள் போன்றோர் இந்தியாவின் மீது படையெடுத்தாங்க. அதாவது இந்தியாவில் எந்த அளவுக்கு இந்திய மக்கள் எவ்வளவு நாம வலிமை குன்றியவளாக இருந்திருந்தா, யாருமே இங்க வழி நடத்துறதுக்கு இல்லாம இருந்திருந்தா, இத்தனை பேர் வந்துட்டு நம்ம இந்தியாவில் வந்துட்டு படையெடுத்து வந்திருப்பாங்கன்னு பாருங்க. எத்தனை மௌரிய பேரரசு வீழ்ச்சி அடைஞ்சிடுச்சாங்க. அதன் பிறகு வடமேற்குனா இந்த பகுதியில, வடக்குனா மேற்பகுதி, தெற்குனா இந்த கீழ்ப்பகுதி, இந்த 3 பகுதிகளும் இத்தனை பேர் ஆக்கிரமிச்சிருவாங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, வடமேற்கிலிருந்து சாகர்கள், வடமேற்கு இந்த பக்கம் சாகர்கள், சைத்தியர்கள், பார்த்தியர்கள், இந்தோ கிரேக்கர்கள் அல்லது பாக்டீரிய கிரேக்கர்கள் அனைவரும் இந்த வடமேற்கு பகுதியிலிருந்து தான் இந்தியாவுக்குள்ள எதன் வழியாகன்னு பார்த்தோம், ஆரியர்கள் மத்திய ஆசியாவின் வழியாக இந்தியாவிற்குள் உள்ள வந்தாங்கன்னு பார்த்தோமா. அப்படி ஒவ்வொருவராக இப்படி வர ஆரம்பிச்சுட்டாங்க. இப்படி வந்தவங்க தான் இந்தியாவிற்குள்ள எப்படி வந்துட்டு அவங்க ஒவ்வொருத்தரா வந்து அவங்க அந்தந்த காலகட்டத்துல ஒவ்வொருத்தரா வந்து ஒவ்வொருத்தரும் டாமினேட் பண்ணி அதுக்கப்புறம் எப்படி ஒரு வலுவான ஆட்சி அமைச்சு தற்போது நிலை வரைக்கும் நாம இருக்கிற வரைக்கும் பார்க்க போறதுதான் இந்த வரலாறு. இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சிவிக்ஸ் படிக்கிறதுக்கு எளிமையா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க ஜாகிரபி படிச்சீங்கன்னா உங்களுக்கு அறிவியல் எளிமையா இருக்கும். இந்த ஜாகிரபியும் அறிவியல் எளிமையா படிச்சுக்கிட்டீங்கன்னா வரலாறு கணிதம் உங்களுக்கு எளிமையா இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, மாணவர்களுக்கு நீங்க இந்த அடிப்படை பேசிக் நீங்க ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா போட்டீங்கன்னா தான் இதுல இருந்து தான் நீங்க மேல் படிப்பு படிக்கிறதா இருந்தாலும் சரி, நீங்க பிஎஸ்சி படிக்கிறதா இருந்தாலும் சரி, நீங்க பிஇ படிக்கிறதா இருந்தாலும் சரி, நீங்க டீச்சிங் ஃபீல்டுல போறதா இருந்தாலும் சரி, நீங்க டாக்டர் ஃபீல்டு போன்றதா இருந்தாலும் சரி, இந்த பேசிக் இங்கிருந்து ஒரு 10th வரைக்கும் தான் எல்லாரும் ஒரே காமனா படிப்பீங்க. நீங்க 11th அப்புறம் எடுத்தீங்கன்னா வச்சு நீங்க என்ன படிக்க போறீங்க, இதுதான் உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய படிப்பு. அதனால பாடத்தின் மேல புரிதல் இல்லைன்னா நீங்க இப்ப படிக்கிறது இதை தான் எல்லாரும் இப்ப பெரிய பிள்ளைங்க கூட இப்ப படிக்கிறது, நீங்க எந்த ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறதா இருந்தாலும் இதை தான் மாங்கன்னு படிச்சுட்டு இருக்காங்க. அதனால நீங்க பிள்ளை பருவத்துல இந்த பாடத்தை நீங்க தெளிவா படிச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க மேற்படிப்பு படிக்கும் போது சரி, மேல்நிலை வகுப்புக்கு செல்லும் போது சரி, இந்த பாடங்கள் தான் நீங்க பிஏ ஹிஸ்டரி எடுத்தாலும் இந்த பேசிக் தான் நீ அங்க போய் படிக்க போற. நீ எக்கனாமிக்ஸ் எடுத்தாலும் இங்க படிக்கிறது அங்க படிக்க, நீ பாலிட்டி சிவிக்ஸ் எடுத்தாலும் நீ அங்க போய் பாலிட்டி படிக்க போற. நீ டாக்டர் படிக்கணும், நீ சயின்ஸ் நல்லா படிச்சா நீ டாக்டருக்கு படிக்க போற. நீ இன்ஜினியரிங் நல்லா படிச்சா நீ படிக்கணும்னா நீ மேக்ஸ் நல்லா படிச்சா நீ அதை படிக்க போற. பேசிக் ஃபவுண்டேஷன் மட்டும் நீ ஸ்ட்ராங்கா போட்டுட்டுனா அடுத்தடுத்து நீங்க
அந்த பிரிவு பிரிக்கும் போது எந்த படிப்பு படிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அது வந்து ஒரு வழிநடத்துதலா இருக்கும். அதனால இந்த பாடத்தை புரிஞ்சு படிச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க அடுத்து படிக்கிறது, நீங்க பெரிய ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறதோ, உங்களுடைய என்ன நோக்கம், உங்களுடைய வேலையை அடையிறதுக்கா இருந்தாலும் இந்த ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா போட்டுட்டா உங்களுக்கு அதெல்லாம் எளிமையா இருக்குன்றதுக்காக தான் இந்த பாடத்தையே நான் உங்களுக்கு எடுத்துட்டு இருக்கேன். மாணவர்கள் இதை நல்ல முறையில பயன்படுத்திக்கோங்கன்னு தான் நான் கேட்டுக்கிறேம்மா. அசோகரின் மறைவுக்கு பின்னாடி அசோகர் மௌரிய பேரரசு வம்சத்தைச் சேர்ந்தவர் யாருன்னா அசோகர். அவர் மறைஞ்சிட்டார். அவருக்கு அப்புறம் யாருக்கு பார்த்தீங்கன்னா தெற்கே சாதவாகனர்கள் சுதந்திர அரசுகளான நாம சொன்னோம். அசோகருக்குடைய சமகாலத்துல கீழே வந்துட்டு யாருன்னா சங்க காலம் இருந்ததுன்னு பார்த்தோம். யாரு? சேர, சோழ, பாண்டியர். அப்போ அசோகருடைய கல்வெட்டுக்களை 2 மற்றும் 13ஆம் பாறை கல்வெட்டுகள்ல இந்த கேரள புத்திரர்கள் பற்றியும் அனைத்து மன்னர்கள் பற்றியும் குறிப்புகள் எழுதியிருந்தாருன்னு பார்த்தோம் இந்த கல்வெட்டுகள்ல. அப்போ இவங்களுக்கு இருவருக்கும் நட்பு உறவு இருந்ததுனால இவங்களை யாருமே இவர் என்ன செய்யலைன்னா இவர் வந்துட்டு இந்த பகுதிகளை அவர் கைப்பற்றவில்லை. வட இந்தியா முழுவதையும் கைப்பற்றினார். வடமேற்கு பகுதி முழுவதையும், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் பகுதி முழுவதையும் அசோகர் வந்து கைப்பற்றிருப்பார். ஆனா இந்த தென்னிந்திய பகுதிகள் வந்து அவர் கைப்பற்றவில்லை. ஏன்னா நட்புறவு கொண்டதுனாலதான் அவர்கள் கல்வெட்டிலே அவர்கள் பெயர் வந்துட்டு பொதிக்கப்பட்டது நம்ம பார்த்தோம். இப்போ யார் வரனா இவர் வந்து வீழ்ச்சி அடைஞ்சதுனால அதற்கு அடுத்து வந்த அரசர்கள்லாம் எப்படி இருந்தாங்க பார்த்தீங்கன்னா வலிமை குன்றியவர்களாக இருந்ததுனால அதுக்கப்புறம் தெற்கு யாரெல்லாம் வராங்கன்னு பார்த்தீங்க, தெற்கு வந்து சாதவாகனர்கள் சுதந்திர அரசுகள். சாதவாகனரின் அரசு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏன்னா அவர்களை விட வலிமையான அவர்களை அடக்கி ஆள யாரும் வலிமையான மன்னர்கள் இல்லாததுனால அவங்க இஷ்டத்துக்கும் அரசர்களா அணிவிச்சுட்டு அவங்க சின்ன சின்ன அரசர்களா இருக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது அவர்களுக்கு அவர்களே ராஜா என்பது போல அவர்களே தனித்தனியா ஒரு சுதந்திர அரசுகளா பிரகடனப்படுத்திட்டு இருக்க ஆரம்பிச்சுட்டாங்க, யாரும் வலிமையான அரசர் இல்லாததுனால. அப்ப குப்த பேரரசு நிறுவப்படுவதற்கு முன்னர் வடக்கே சுங்கர்களும் கண்வர்களும் ஆட்சி புரிந்தனர். கலிங்கத்தில் சேடிகள் தங்கள் சுதந்திரத்தை பிரகடனப்படுத்தினர். அப்போ குப்த பேரரசு நிறுவனத்துக்கு முன்னாடியும் அப்போ குப்தர் பேரரசுக்கும் இந்த அசோகருடைய காலகட்டத்துக்கும் இடையில இத்தனை பேரரசர்கள் வந்துட்டு ஆட்சி புரிந்ததை ஒரு சின்னதா கொடுத்துருப்பாங்க. இதை தான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா ஹிஸ்டரி வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சரித்திரம் படைச்சிருந்தாங்கன்னா அவங்கள பத்தி மட்டும் தான் எழுதியிருப்பாங்க. எதுவுமே பண்ணாதவங்களுக்கு வந்து அவங்களுடைய வரலாற்றுல அவங்களுக்கு பதிவு இருந்திருக்காது. அதுதான் யாரெல்லாம் வந்து வரலாற்றுல சிறப்புமிக்க சாதனைகள் பண்ணியிருப்பாங்களோ அவங்களை பற்றி குறிப்பு மட்டும்தான் வரலாற்றுல இருக்குமே ஒழிய எதுவுமே பண்ணாத அடுத்தடுத்த வாரிசு வலிமை குன்றியவர்கள் இருந்தாங்கன்னா அவங்கள பத்தி எதுவுமே இதுல வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனால யார் மட்டும் பண்ணாங்களோ அவங்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து அடுத்த காலகட்டம் என்ன யார் வந்து ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க அதை நோக்கி தான் இந்த வரலாறு இருக்கும். அதனால இந்த பாடத்தை நீங்க தெளிவா படிச்சுக்கினா அடுத்தடுத்து குப்தர்கள் பேரரசு பார்க்கும்போது மிக எளிமையாக உங்களுக்கு புரியும். அதாவது வட இந்தியாவில் எப்படி இருந்தது, தென்னிந்தியாவில் எப்படி இருந்தது, வட இந்தியா எப்படி இருந்தது, தென்னிந்தியா இப்படிதான் இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசப்படுத்தி நீங்க பாத்தீங்கன்னா தான் ஓவரால் இந்தியாவே உங்களுக்கு ஓரளவுக்கு உங்க கைக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும். அதனால மறக்காம இந்த பாடத்தை தெளிவா படிங்க, தெளிவா புரிஞ்சு படிங்க, வாசிங்க. நான் என் மாணவர்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா புக்கை நான் வாசிக்க மாட்டேன், அவங்கள தான் வாசிக்க வைப்பேன், விளக்க மட்டும் தான் நான் கொடுப்பேன். அதே மாதிரி நீங்க வாய் விட்டு நல்லா சத்தமா நல்லா உச்சரிங்க, சத்தமா படிங்க. அந்த திரும்ப திரும்ப உங்களுக்கு படிச்சாதான் அந்த வார்த்தையினுடைய பொருள் உங்களுக்கு விளங்கும். அதனால மாணவர்கிட்ட நான் படிக்க நீங்க வாய்ஸ் நல்லா சத்தம் போட்டு படிக்க பழகுங்க. அதுக்கப்புறம் புரிஞ்சு படிங்க. ஃபர்ஸ்ட் படிக்க ஆரம்பிங்க. ஓகே. அசோகரின் மறைவுக்கு பின்னர் தெற்கு சாதவாகனர்கள் சுதந்திர அரசுகளாயினாங்க. குப்த பேரரசு நிறுவப்படுவதற்கு முன்பர் வடக்கு சுங்கர்கள் கண்வர்கள் ஆட்சி பண்ண. அப்போ வடக்கு குப்த பேரரசுக்கு முன்னாடி வடக்கு இமயமலை சைடு யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா வடக்குன்னு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா சுங்கர்கள் கண்வர்கள் ஆட்சி புரிந்தாங்க. கலிங்கம் என்பது என்னன்னு பார்த்தா ஒடிசா என்பதுன்னு பார்த்தா அப்போ அந்த கலிங்க பகுதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சேடிகள் என்ற ஒரு இனத்தவர் வந்துட்டு அவர்கள் சுதந்திரமாக பிரகடனப்படுத்தினார். அப்போ சின்ன சின்ன அரசுகளாக அவங்களே பிரகடனப்படுத்திக்கிட்டாங்க. இப்போ பார்ப்போம். இதை நீங்க படிச்சீங்கன்னா இதுதான் நம்ம பார்க்க போறது ஒரு ஓவர்வியூ உங்களுக்கு கிடைச்சிருமா. வடமேற்குனா இதுதான் வடமேற்கு இந்தியாவில். இங்கிருந்து யார் வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தோ கிரேக்கர்கள், சாகர்கள், பார்த்தியர்கள், குஷானர்கள் இவர்கள் அனைவரும் வடமேற்கு இந்தியாவில் இருந்து இப்படி இந்தியாவிற்குள்ள உள்நுழைந்தவர்கள். வடக்கு பக்கம் இந்த இமயமலை சைடு யாருன்னு பார்த்தீங்கன்னா சுங்கர்கள் கண்வர்கள் இவர்கள்லாம் இப்படி வடபக்கம் இருந்து இந்தியாவிற்குள்ள வராங்க. தெற்கு யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா சாதவாகனர்கள் இவர்களும் சுதந்திர அரசுகளாக பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா பார்த்தோம் இல்லையா. அசோகர் மறைவுக்கு பின்னாடி இவங்க வந்து தெற்கு பக்கம் ஆட்சி புரிந்தாங்க. யாருக்கு அப்புறம் இந்தியாவில் வந்து மௌரிய பேரரசு வீழ்ச்சி அடைந்ததற்கு பின் இவர்கள்லாம் அவங்க சுதந்திர அரசுகளா பிரகடனம் பண்ணுறாங்க. இப்போ இந்த மௌரிய பேரரசு எங்க வளர்ச்சி செழிப்பா இருந்துன்னு பார்த்தா மகதம் எங்க இருக்குன்னு பார்த்தா பீகார். அப்போ மகதத்துக்கு அப்புறம் எப்படி வந்து இந்தியாவில் வந்து இருந்தது, எப்படி வந்து வீழ்ச்சி அடைந்துச்சு
இருந்துச்சு மகம் அப்படின்னு பார்ப்போம். மகதம் முன்பிருந்தது போல ஒரு பேரரசாக இல்லாது போனாலும் அது தொடர்ந்து பௌத்த பண்பாட்டின் முக்கிய மையமாக திகழ்ந்தது என்பதை இவ்விடத்தில் குறிப்பிட வேண்டியுள்ளதுன்றாங்க. ஏன் வந்துட்டு மகதம் வந்துட்டு ஒரு பேரரசா உருவாச்சு மௌரிய பேரரசு காலகட்டத்துல, ஆனாலும் ஒரு பேரரசா இருக்கிறதுக்கு இல்லாம போயிருந்தாலும் ஆனா ஒரு பௌத்த பண்பாட்டினுடைய மையமாக ஏன்னா வந்துட்டு அசோகர் வந்துட்டு புத்த மதத்தை தழுவிருப்பாரு, தன் மகள்களை வந்துட்டு இலங்கைக்கு அனுப்பியிருப்பாரு, இந்தியா முழுவதும் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் வந்து பரப்புறதுக்காக தன்னுடைய சீடர்களை அனுப்பியிருப்பாரு. அதுக்காகவே ஒரு குழுவையே உருவாக்கி இருப்பாரு. இதையெல்லாம் பார்த்தோம். அப்படி இந்த பௌத்த மதம் பரவனதுனால பேரரசு வீழ்ச்சி உற்றிருந்தாலும் ஆனா என்ன ஆகுது, இந்த பௌத்த பண்பாடினுடைய முக்கிய மையமாக திகழ்ந்தது என்பது குறிப்பிட்டே ஆக வேண்டியுள்ளதுன்னு சொல்றாங்க. அப்ப எதுக்காக இதை சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த வார்த்தைத்தினுடைய அழுத்தம் இவ்வளவு குறிப்பிட சொல்றாங்கன்னா இதனுடைய அழுத்தம் என்னன்று நீங்க குப்தர்கள் காலத்துல படிக்கும் போது இது ஒரு விளைவு கிடைக்குமா உங்களுக்கு, இல்ல நீங்களே கூட தேடி பாருங்க எதுக்கு அப்படியே சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி இந்த பாடத்தை படிக்கும் போது ஒரு முடிவில் உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும். அப்போ இந்த அரசர்கள் வட இந்தியா, வடமேற்கு இந்தியா, இந்த சாதவாகனங்கள் இவர்களை பத்தி நாம தெரிஞ்சுக்கிறோம்னா என்னென்ன சான்றுகள் வந்து இருக்குதுன்னு பார்ப்போம். தொல்லியல் சான்றுகள், கல்வெட்டு சான்றுகள், செப்பு பட்டயங்கள், இந்த 3 சான்றுகள் தான் இவர்களை பற்றி தெரியக்கூடிய சான்றுகள். தனதேவனின் அயோத்தி கல்வெட்டு, இந்த அயோத்தி கல்வெட்டு இந்த தனதேவனுடையது. பெர்சிபோலிஸ் நக்சி ரஸ்தம் கல்வெட்டு, பெர்சிபோலிஸோடது என்னன்னு பார்த்தீங்கன்னா நக்சி ரஸ்தம் கல்வெட்டு, இது இவருடையது. மோகா என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா தட்சசீலம் செப்பு பட்டயம் தான் மோகா. ஜுனாகத் கிர்னார் கல்வெட்டு. நாசிக் மெய்கீர்த்தி. பிரசஸ்தி என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரசஸ்தி என்று பொருள். இது வந்து நாசிக் மெய்கீர்த்தி. முதலாம் டேரிலியன் கல்வெட்டு. இவை அனைத்தும் என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்வெட்டு சான்றுகள். அதுக்கடுத்து நாணயங்கள், சாதவாகனரின் நாணயங்கள், சாதவாகனர்கள் தெற்கு சைடுன்னு பார்த்தேன் இல்லையா, அவங்களுடைய நாணயங்கள். 2ஆம் கட்பீசினுடைய நாணயங்கள். ரோமானிய நாணயங்கள் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கும். ரோமானிய தொழிற்சாலை எங்க இருந்தது, மதுரையில தமிழ்நாட்டில் இருந்ததுன்னு பார்த்தோம். அதே மாதிரி இது வட இந்தியாவில் ரோமானிய நாணயங்கள் வந்து ஒரு சான்றாக சொல்றாங்க இந்த மன்னர்களை பற்றி தெரிந்து கொள்ள. இலக்கிய சான்றுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா புராணங்கள், கார்கி சம்ஹிதா, பாணப்பட்டரின் அர்ஷ சரிதம், பதஞ்சலியுடைய மகாபாஷ்யம், குணாதியாவின் வந்து பிரகஸ்தகதா, நாகார்ஜுனாவின் வந்து மத்திய மிக சூத்ரா, நாகார்ஜுனாவின் அஸ்வகோஷனுடைய புத்த சரிதம், காளிதாசனுடைய மாலவி காக்கினி மித்திரம், இவை எல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா இலக்கிய சான்றுகள். அது மட்டுமல்லாமல் அயல் நாட்டர் அந்த காலகட்டத்தில் வந்திருப்பாங்க இல்லையா, அவர்களுடைய குறிப்புகளையும் பார்த்தோம்னா இவர்களை பற்றி ஆட்சி பகுதி தெரிஞ்சுக்கலாம். சீன பௌத்த துறவி யாருன்னு பார்த்தீங்கன்னா யுவான் சுவாங்கனுடைய பயண குறிப்புகள். யுவான் சுவாங் வந்து நம்ம மௌரிய பேரரசுலையும் பார்த்தோம், இங்கேயும் வராரு. அப்போ இவருடைய குறிப்புகள்ல பார்த்தோம்னா இந்த மக்களுடைய எப்படி இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ வடக்கு பக்கம் யாருன்னா இமயமலை பக்கம் யாருன்னா வடக்கே சுங்கர்களும் கண்வர்களும் வடக்கு பக்கம் இருந்து ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க. இவங்களுடைய அரசு எப்படி, சுங்கர்கள் என்பவர் யார் என்பது பார்ப்போம். சுங்கர்கள் பார்த்தீங்கன்னா மௌரிய பேரரசின் கடைசி அரசர் யாருன்னா பிரகத்ரதா. அவரது தளபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புஷ்யமித்திர சுங்கரால் கொல்லப்பட்டார். அதாவது சுங்க வம்சம் எப்படி வந்து நிறுவப்படுதுன்னா மௌரிய வம்சத்தினுடைய கடைசி அரசர் யாரு, பிரகத்ரதா. அவருடைய படைகளுக்கு வழிநடத்தக்கூடிய தளபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புஷ்யமித்திரர். தளபதினாவே இவருடைய எல்லாமே தெரியும் அவருக்கு. அதாவது இவருடைய எங்க பலவீனமா இருக்காரு, இவர் எங்க வந்துட்டு அதிகாரமா இருக்காரு, எந்த இடத்துல இவருக்கு அவருடைய பலம் என்ன பலவீனம் என்ன தெரிஞ்சதுனால அதை வந்து ஈஸியா இவர் வந்துட்டு கையாண்டதுனால இதை வந்து தாக்கி அவர் வந்து அந்த ஆட்சி பிடிக்கிறதா வந்துட்டு இந்த தளபதிகள் தான் பாத்தீங்கன்னா பெரும்பாலான ஆட்சியே பிடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் புஷ்யமித்திரர் சுங்கரால் கொல்லப்பட்டிருப்பார். யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த பிரகத்ரதா. இவர் தான் வந்து மௌரிய பேரரசனுடைய கடைசி அரசர். அப்போ புஷ்யமித்திர சுங்கர் மகதத்தில் தனது சுங்க வம்சத்தை நிறுவனம். அவரை கொன்றதுக்கு அப்புறம் புஷ்யமித்திரர் சுங்க வம்சத்தை சேர்ந்தவர் மகதத்தில் தனது சுங்க வம்சத்தை நிறுவினார். புஷ்யமித்திரர் பாடலிபுத்திரத்தை தனது தலைநகர் ஆக்கினார். அப்போ பாடலிபுத்திரத்தை தான் அவருடைய தலைநகரா வந்துட்டு எடுத்திருப்பார். நான் நேற்று உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்திருந்தேன். தமிழ்நாட்டினுடைய தலைநகரம் என்ன, இந்தியாவினுடைய தலைநகரம் என்ன அப்படின்ட்டு 2 ஹோம்ஒர்க் கொடுத்திருந்தேன். தெரிஞ்சிருந்தா யாருன்னா சொல்லுங்கம்மா. அதுக்கப்புறம் பாடலிபுத்திரத்தை தலைநகர் ஆகிற புஷ்யமித்திரன் அரசு பார்த்தீங்கன்னா அரசு மேற்கு நோக்கி விரிவடைந்து, மேற்குனா இந்த பக்கம் மேற்கு நோக்கி விரிவடைந்து உஜ்ஜயினி,
விதிஷா ஆகியவற்றை உள்ளடக்கியதாக இருந்தது. யாரோடதுன்னா இந்த புஷ்யமித்திரர். எந்த வம்சம் பார்த்தீங்கன்னா சுங்க வம்சத்தை சேர்ந்தது. யாரை வந்துட்டு யாரை வந்து தாக்கியிருப்பாங்க? பிரகத்ரத. எந்த வம்சம்னு பார்த்தீங்கன்னா மௌரிய பேரரசன். எத்தனையாவது அரசன் பார்த்தீங்கன்னா கடைசி அரசர் தான் வந்து இந்த பிரகத்ரத. அவருடைய தளபதி தான் வந்து இந்த புஷ்யமித்திரர். இவர் வந்துட்டு இந்த பகுதிகளை, மேற்கு பகுதிகளை, உஜ்ஜயினி விதிஷா பகுதியை உள்ளடக்கியதான் இவருடைய ஆட்சி பகுதியா இருந்தது. அதுக்கப்புறம் பாக்டீரியாவின் அரசர் யார் பார்த்தீங்கன்னா மினாண்டரின் படையை புஷ்யமித்திரர் வெற்றிகரமாக முறியடித்தார். இதையும் வெற்றி கொண்டிருப்பாரு. ஆனால் மினாண்டர் காபூலையும் சிந்துவையும் தன் வசம் வைத்துக் கொண்டிருப்பார். அப்போ பாக்டீரியாவின் அரசன் யாருன்னா மினாண்டர். அவருடைய படையை வந்து புஷ்யமித்திரர் வந்து வெற்றி கொண்டிருப்பாரு. அவரை முறியடிச்சு தோற்கடிச்சிட்டு இருப்பார். அதுலயும் இவர் வெற்றி பெற்றிருப்பாரு. ஆனால் அவர் அங்க தோற்றிருந்த மினாண்டர் காபூல் மற்றும் சிந்து பகுதியை வந்து தன் வசம் வைத்துக் கொண்டிருப்பார். அவரும் ஒரு பக்கத்துல இந்த பகுதிகளை ஆட்சி புரிந்திருப்பாரு மினாண்டர் என்பவரும். அப்ப கலிங்க அரசர் காரவேலுன்னு பார்த்தோம். காரவேலுடைய ஹதிகும்பா கல்வெட்டுன்னு பார்த்தோம் சென்ற வகுப்புல சங்க காலத்துல. அப்ப கலிங்க அரசர் காரவேலனுடைய தாக்குதலையும் புஷ்யமித்திரர் இவரையும் முறியடித்தார். அப்ப எவ்வளவு ஒரு வலிமை வாழ்ந்தவரா இருந்திருந்தா இவர் அத்தனை அரசுகளையும் தாக்கியிருப்பாருன்னு பாருங்க. மேலும் விதர்பாவையும் அவர் கைப்பற்றினார். இத்தனை பகுதிகள் எதை மினாண்டருடைய படை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காரவேலனுடைய படை, அதுக்கப்புறம் விதர்பா, இத்தனை பகுதிகளையும் கைப்பற்றி ஒரு வலுவான ஆட்சி அமைப்பை உருவாக்கணும். யாருன்னா புஷ்யமித்திரர். இவர் எந்த வம்சம் பார்த்தீங்கன்னா சுங்க வம்சத்தை சேர்ந்தவர். எங்கிருந்து பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில். அப்போ புஷ்யமித்திரர் வேத சமயத்தை தீவிரமாக பின்பற்றினார். வேத சமயம் என்னன்னு பார்த்தோம்னா யாகம் பலியிடுதல் தான் பார்த்தீங்கன்னா குதிரை பலியிடுதல், யானை பலியிடுதல், இதுதான் வந்துட்டு வேத சமயம். இதுதான் பலியிடுதல் தான் வந்து வேதம். இந்த சமயத்தை தீவிரமாக பின்பற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த புஷ்யமித்திரர். அவர் தனது ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதற்காக இருமுறை அஸ்வமேத யாகம் என்பதை நடத்தியிருப்பார். அஸ்வமேகம் யாகம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா குதிரைகளை பலியிடுதல் தான் வந்து அஸ்வமேக யாகம். இதைத்தான் இந்த வேத சமயம் என்பதே இந்த பலியிடுதல் தான் வந்து சொல்லக்கூடியதான் இந்த வேத சமயம். இதைத்தான் அவர் தீவிரமாக பின்பற்றுவார். ஏன்னா பார்த்தீங்கன்னா இத்தனை பகுதிகளை கைப்பற்றி ஆட்சி புரியுதுனால அதை வந்துட்டு தக்க வச்சு நம்ம எப்படி ஒரு பிரார்த்தனை வச்சுப்போம் நல்லதா முடிஞ்சதுன்னா அந்த மாதிரிதான் வந்துட்டு இத்தனை பகுதிகளை கைப்பற்றி தன் வசம் வைத்துக் கொள்ளதான் இத்தனை அஸ்வமேத யாகங்களை நடத்திருப்பார். ஏன்னா அது நிலையா இருக்கணுன்றதுக்காக தான் இந்த வேள்வி வேதங்கள்லாம் நடத்தப்படுறது. அதுக்கப்புறம் பார்க்குன், சாஞ்சி ஆகிய இடங்களில் உள்ள பௌத்த ஸ்தூபிகளில் காணப்படுவது போல ஸ்தூபிகளின் சுற்று சுவர்களிலும் வாயில்களிலும் கற்களுக்கு பதிலாக மரத்தை பயன்படுத்தும் முறை சுங்கர் காலத்தில் நடைமுறைக்கு வந்தது. நாம பார்த்தோம் சாஞ்சி ஸ்தூபினா என்ன, சாரநாத்னா என்னன்னு பார்த்தோம். இந்த பார்க்குந்த் இந்த ஸ்தூபிகள் எல்லாம் எதை வச்சு கட்டியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கற்களுக்கு சுற்று சுவர்களுக்குல வாயில்களிலும் கற்களுக்கு பதிலாக கற்கள் தான் இவர்கள் பயன்படுத்துறாங்க. ஆனா இந்த சுங்க வம்சத்துலதான் இந்த ஸ்தூபிகள் எல்லாம் என்ன பயன்படுத்துனா கற்களுக்கு பதிலாக மரங்களை பயன்படுத்துற முறை வந்துட்டு இவங்க அறிமுகப்படுத்துறாங்கன்னு சொல்றாங்க சுங்க வம்சத்துல. அப்ப புஷ்யமித்திரர் சுங்கருக்கு பின்னர் அவருடைய மகன் யாருன்னா அக்னிமித்திரர். இவருடைய புஷ்யமித்திரருடைய மகன் யாருன்னா அக்னிமித்திரர் அரச பதவி அப்பா அதாவது நாம் என்ன சொன்னோம் குடியரசுன்னு பார்த்தோம், முடியாட்சின்னு பார்த்தோம். அப்ப எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மன்னர் ஆட்சின்னு பார்த்தோம். இந்த மன்னர் ஆட்சினா தனக்கு அப்புறம் தன்னுடைய வாரிசுகள் தான் வந்துகிட்டே இருப்பாங்க. அப்படின்ற போது இவருக்கு அடுத்து இவருடைய வாரிசு யாருன்னு பார்த்தீங்கன்னா அக்னிமித்திரர் வந்துட்டு அரச பதவி ஏற்றார். அவர்தான் காளிதாசனின் இயற்றிய மாளவி காக்னிமித்ரா நாடகத்தின் கதாநாயகன் என்று கருதவர். அப்போ இந்த அக்னிமித்திரர் தான் காளிதாசர் இயற்றிய மாளவி காக்னிமித்ரா என்பது ஒரு நாடகம். அந்த நாடகத்துல ஒரு கதாநாயகன் இருப்பார் இல்லையா, அந்த கதாநாயகன் தான் இந்த அக்னிமித்திரர் என்று ஒரு குறிப்பு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. மேலும் அந்த நாடகம் அக்னிமித்திரரின் மகன் வசுமித்திரர் கிரேக்கர்களை சிந்து நதிக்கரையில் வெற்றி கொண்டதாக கூறப்படுகிறது. அப்போ இவருடைய மகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா வசுமித்திரர். இந்த வசுமித்திரர் தான் அந்த கிரேக்கர்களை வந்துட்டு சிந்து நதிக்கரையில் வெற்றி கொண்டதாக குறிப்பு இருக்குதான் இந்த நாடகத்துல. சுங்க வம்சத்தின் பின் வந்த அரசர்கள் வலிமை குன்றியவர்களாக இருந்ததால் அதே மாதிரி எந்தெந்த வம்சம் வந்துட்டு வலிமையா இருந்தாங்கன்னா அது வரைக்கும் அவங்களுடைய ஆட்சி நடக்கும். வலிமை குன்றுனா அதுக்கப்புறம் அவங்களோட யார் வலிமையானவர்களோ அதுக்கப்புறம் ஆட்சி புரிய ஆரம்பிப்பாங்க. இதுதான் வந்துட்டு வரலாறில் நடக்கிறதே. அப்ப சுங்க வம்சத்தின் பின் வந்த அரசர்கள் வலிமை குன்றியவர்களாக இருந்ததால் இந்தோ பாக்டீரியர், இந்தோ பார்த்தியர் ஆகியோரின் தொடர் அச்சுறுத்தல்களை சந்திக்க நேர்ந்தது. அப்போ இங்க வலிமை குன்றிய அரசர்கள் இருந்ததனால இந்தோ பாக்டீரியர், இந்தோ பார்த்தியர்
போன்ற வலிமை மிக்க அரசர்கள் என்ன பண்ணாங்கன்னா அச்சுறுத்திக்கிட்டே இருந்தாங்க. ஒருத்தர் வந்துட்டு எப்பவுமே என்னன்னா டாமினேஷன் தான் நடக்கும். யார் வந்து வலிமை குன்றியவர்கள் இருக்கிறாங்களோ வலிமை மிகுந்தவர்கள் என்ன செய்வாங்க, அவங்கள அடக்கி ஆளதானே செய்வாங்க. அதுதான் இங்க நடந்திருக்கு. அப்போ அச்சுறுத்தல்களை சந்திக்க நேர்ந்தது. அப்போ சுங்க வம்சத்தினர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சிருப்பாங்க. எத்தனை ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா 100 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சாங்க. தேவபூதி தான் வந்து கடைசி சுங்க அரசர். இந்த சுங்க வம்சத்தில் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க. இதில் கடைசி அரசர் யாருன்னா தேவபூதி தான் வந்து கடைசி சுங்க அரசர். அவர் தன்னிடம் அமைச்சராக பணிபுரிந்த வாசுதேவ கன்வர் என்பவரால் கொல்லப்பட, அதாவது அமைச்சர்கள் தான் வந்துட்டு என்ன செஞ்சிருப்பாங்க, படையை நடத்திக்கிட்டு போறவங்க, இல்லாட்டி அமைச்சர் ஒரு பிரிவு ஒரு படையை நடத்திட்டு போறவங்க மட்டும் இல்லாம ஏதோ ஒரு துறைக்கு அமைச்சராக இருப்பவங்க, இப்படிதான் எல்லாத்தையும் அவங்க பக்கத்துல இருந்து தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால அவங்களுடைய பலம் பலவீனம் தெரிஞ்சு அதனால அவங்க என்ன செய்வாங்க, எளிமையாக தாக்குதல் நடத்தி வெற்றி கொள்வாங்க. இதுதான் வந்து வரலாற்றில் நடக்கிறது. அப்போ வாசுதேவர் மகதத்தில் கன்வர் வம்சத்தை தோற்றுவித்தார். அப்போ இவருடைய அமைச்சர் யாருன்னா வாசுதேவ கன்வர். அவர் என்ன செய்யறான்னு பாத்தீங்கன்னா மகதத்தில் வந்துட்டு வாசுதேவர் வந்துட்டு கன்வர் வம்சத்தை தோற்றுகிறார். நீங்க மாணவர்களாகி நீங்க என்ன செய்யறீங்கன்னா நல்லா ஒவ்வொருடைய அரசையும் வந்து நல்லா ஒரு மைண்ட் மேப் போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு எளிமையா இருக்கும். இப்படிதான் நீங்க மைண்ட் மேப் ஒவ்வொரு அடுத்த வாரிசுகளை போடணும், அவங்க யாரை தாக்குறாங்கன்னு போடணும், அதுல இருந்து அவங்க யாருல இருந்து யார் அடுத்து வராங்கன்னு போட்டு இப்படிதான் ஒன் பை ஒன்னா எழுதி எழுதி நீங்க மைண்ட் மேப் கிரியேட் பண்ணி படிக்கிறதுக்கு எளிமையா இருக்கும். எனக்கு இது மைண்ட் மேப் நான் ஏன் உங்களுக்கு கொடுக்கலன்னா, மாணவர்கள் நீங்களே அதெல்லாம் கிரியேட் பண்ணணும், உருவாக்கணும். அப்பதான் உங்களுக்கு வந்துட்டு அந்த திங்க் பண்றதுக்கு வந்துட்டு உங்களுக்கு அந்த சிந்தனையே உருவாகும். அப்படியே நீங்க எதையுமே யோசிக்காத அப்படியே கண்மூடித்தனமா போய்கிட்டே இருந்தீங்கன்னா, பிளைண்டா போய்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும், எதுவுமே உங்க மூளைக்கு போகவே போகாது. அது அப்படியே தான் இருக்கும். நீங்க அதுக்கு வேலை கொடுத்தாதான் அது சுறுசுறுப்பா வேலை செய்ய ஆரம்பிக்கும். இது யோசிச்சு இது எப்படி வந்து மைண்ட் மேப்பை வந்து உருவாக்கணும், ஒரு 2 நாள் போடுங்க. அப்படி கன்வர் வம்சம்னா என்ன, சுங்க வம்சத்துல யார் இருந்தாங்க, இப்படி சின்ன சின்ன மைண்ட் மேப்பா உருவாக்குங்க. படிக்கிறதுக்கு எளிமையா இருக்கும். அடுத்தடுத்த வாரிசுகள்ல யார் வந்தாங்கன்னு உங்களுக்கு படிக்கிறதுக்கு எளிமையா இருக்கும். நீங்களா இதை முயற்சி பண்ணி செய்யுங்க. ஒவ்வொரு வேலையும் நீங்க செஞ்சீங்கன்னா தான் உங்க மூளை வந்துட்டு நல்லா ஆக்டிவா வேலை செய்ய ஆரம்பிக்கும். மாணவர்கள் இப்ப நீங்க கொடுக்குற வேலை தான் உங்க மைண்ட்ல நல்லா போயிட்டு உட்காரும், பதிவும் அப்படியே. அப்போ அவர் தன்னிடம் அமைச்சராக பணிபுரிந்த வாசுதேவ கன்வர் என்பவர் கொல்லப்பட்டிருப்பாரு. அப்போ கன்வர் தான் வந்துட்டு வாசுதேவ கன்வர் தான் கன்வ வம்சத்தை வந்து தோற்றுவிச்சிருப்பாரு மகதத்துல. அப்ப சுங்கர்கள் காலத்தினுடைய முக்கியத்துவம், இப்ப சுங்கர்கள் வந்துட்டு அதுக்கு அடுத்து வந்துட்டாங்க வாசுதேவர். ஆனா இவங்களுடைய காலத்துல என்னெல்லாம் முக்கியத்துவம் இருந்துன்னு பார்க்கணும். பாக்டீரியாவை சேர்ந்த கிரேக்கர்களின் ஆக்கிரமிப்பிலிருந்து கங்கை பள்ளத்தாக்கு பகுதியை பாதுகாப்பதில் சுங்கர்கள் முக்கிய பங்கு வகித்தனர். அப்போ இவர்களுடைய காலத்துல யாருடைய அச்சுறுத்தல் இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா பாக்டீரியாவை சேர்ந்த கிரேக்கர்களுடைய ஆக்கிரமிப்பு. எந்த பகுதின்னு பாத்தீங்கன்னா கங்கை பள்ளத்தாக்கு பகுதியை. இந்த பகுதியை இவங்க பாதுகாக்கிறதுல யாரு தான் பாத்தீங்கன்னா சுங்கர்கள் வந்து முக்கிய பங்கு வகித்தார்களாம் இவர்களுடைய காலகட்டத்தில். அப்போ புஷ்யமித்திரருக்கும் அவரது பின்வந்தோரும் வேத மத, இவங்க என்ன வந்து வேத வேள்விகளை நிறைய நடத்துறாங்க, இந்த மதத்தை தான் பின்பற்றினான்னு பார்த்தோம். அப்போ புஷ்யமித்திரம் சரி, அவருக்கு பின் வந்த அவருடைய வாரிசுகளோ அவருடைய வழி தோன்றல்களோ பார்த்தீங்கன்னா வேத முத நடைமுறைகளுக்கு புத்துயிர் ஊட்டி வைணவத்தை வளர்க்க ஆரம்பிச்சாங்க. அப்போ சமஸ்கிருத மொழி நாளடைவில் வளர்ச்சி அடைந்து அரசவை மொழியானது. அப்போ இவங்க எந்த மதத்தை வந்து புத்துயிர் ஊற்றான்னு பார்த்தீங்கன்னா வேத மத நடைமுறைகளுக்கு புத்துயிர் ஊற்றுறாங்க. அந்த புத்துயிர் ஊற்றினால வைணவ மதத்தை வளர்க்குறாங்க. வைணம் இந்த மதத்தை வளர்த்த பிறகு சமஸ்கிருதம் என்ற மொழி பார்த்தீங்கன்னா நாளடையில் அது வளர்ச்சி அடைந்து அரசவைக்கே ஒரு உரிய மொழியானதுதான் வந்து சமஸ்கிருதம். அப்ப இப்படிதான் வந்து சமஸ்கிருதம் வந்து உள்ள வர ஆரம்பிக்குது. அப்ப சமஸ்கிருத மொழியின் 2வது இலக்கண அறிஞர் யாருன்னா பதஞ்சலி, புஷ்யமித்திரர் வந்து ஆரஞ்சம். அப்ப புஷ்யமித்திரர் என்ற ஒரு மன்னர் வந்துட்டு இந்த சமஸ்கிருத மொழியினுடைய 2வது இலக்கண அறிஞர். அப்ப முதல் இலக்கண அறிஞர் யாருன்னு பார்ப்போம், அடுத்த வகுப்புல பார்ப்போம். அப்போ பதஞ்சலி தான் வந்து 2வது இலக்கண அறிஞர். அவரை ஆதரித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா புஷ்யமித்திரர். இவர் எந்த மொழியினுடைய இலக்கண அறிஞர்னு பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத மொழியினுடைய இலக்கண அறிஞர், 2வது இலக்கண அறிஞர். புஷ்யமித்திரர் பௌத்தர்களை துன்புறுத்தினாலும், ஏன்னா வந்து வைணவம் வந்தாச்சு, அப்போ வைணவம் வந்ததுனால அடுத்த எந்த ஒரு மதத்தையும் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் இல்லையா, ஆனாலும் சில விஷயங்கள் செஞ்சிருப்பாருன்னு சொல்லுவாங்க. புஷ்யமித்திரர் பௌத்தர்களை துன்புறுத்தினாலும் அவருடைய ஆட்சி காலத்தில் பார்க்குன், சாஞ்சி,
இடங்களில் உள்ள பௌத்த நினைவு சின்னங்கள் சீர் செய்யப்பட்டு புதுப்பிக்கப்பட்டன. அதாவது பௌத்த சின்னங்கள்லாம் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா சாஞ்சி, பார்க்குந்து, இதெல்லாம் புத்தருடைய எச்சங்கள்னு பார்த்தேன் இல்லையா? இது எல்லாம் பௌத்த ஸ்தூபிகள். இது அவர் வெறுத்தாலும் ஆனா இதுக்கெல்லாம் புத்துயிர் ஈட்டிருக்காரு. என்ன செஞ்சுன்னா சரி செஞ்சிருக்காரு. அதெல்லாம் பாயடைஞ்சிருந்தா அதெல்லாம் புதுப்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த மதத்தை அவர் பின்பற்றினாலும் இந்த வேலைகள்லாம் அவர் செஞ்சிருக்காரு. அவர் ஆட்சியில் சாஞ்சியில் உள்ள மாபெரும் ஸ்தூபியும் அதை சுற்றியுள்ள சுற்று சுவர்களும் சுங்கர்களில், ஏன்னா அவங்க தான் புதுப்பிச்சாங்க இல்லையா? அப்போ பழமையானதாக அந்த ஸ்தூபி இருந்தாலும் அதை சுற்றி இருக்கிற அந்த சுவர்கள்லாம் புதுப்பித்தது யாரோட வேலைன்னு சொல்றாங்க? இந்த சுங்கர்களுடைய வேலைன்னு சொல்றாங்க. அவங்களுடைய காலகட்டத்துன்னு சொல்றாங்க. இதுக்கு அடுத்து கண்வர்கள் வந்தாருன்னு பாத்தியா? கண்வர் வம்சத்தை தோற்றுவித்தவர் யாரு? வாசுதேவ கண்வர். எங்கன்னு பாத்தீங்கன்னா மகதத்தில்னு பார்த்தோம். இப்போ இவங்க வந்துட்டாங்க. அப்ப கண்வ வம்சம் எத்தனை பேருன்னா 4 அரசர்களை மட்டுமே பெற்றிருந்தது. எத்தனை அரசர்கள் கண்வ வம்சத்தில் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 4 அரசர்கள். அவர்களின் ஆட்சி பார்த்தீங்கன்னா 45 ஆண்டுகள் மட்டுமே நீடித்தது. கண்வர்களின் வீழ்ச்சிக்கு பின்னர் குப்தர்களின் எழுச்சி வரை மகதத்தின் வரலாற்றில் குறிப்பிடத்தக்க செல்லும்படியான நிகழ்வுகள் எதுவும் நிகழவில்லைன்றாங்க. கண்வ வம்சம் 4 அரசர்கள். 4 அரசர்கள் எத்தனை ஆண்டு ஆட்சி காலத்துனா 45 ஆண்டுகள் ஆட்சி நடித்தது. கண்வர்களின் வீழ்ச்சிக்கு பின்னாடி யார் வந்தாங்க பார்த்தீங்கன்னா குப்தர்கள் வராங்க. அப்போ குப்தர்களுக்கும் இப்போ குப்தர்கள் இங்க இருக்காங்க, கண்வர்கள் இங்க இருக்கிறாங்க. இதோடு இவங்க முடிஞ்சிடுது. அப்போ குப்தர்கள் இங்கதான் இருக்காங்கன்னா அப்போ இந்த இடைப்பட்ட காலம் இருக்குது இல்லையா? இங்கெல்லாம் சிறு சிறு மன்னர்கள், குறுநில மன்னர்கள் இப்படியெல்லாம் அந்தந்த பகுதியை ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க. ஆனா இவர்களை பற்றிய சொல்லும்படியான எந்த ஒரு நிகழ்வும் இல்லை. ஏன்னா வரலாற்றுல எப்பொழுதுமே ஒரு பெரிய சாதனைகளையோ பெரிய நிகழ்ச்சிகள் நிகழ்த்திருந்தாங்க தான் வரலாற்றுல குறிப்பு எதிர்க்கும். அதெல்லாம் சின்ன சின்ன பகுதிகள் ஆக்கிரமிச்சோ சில சில பகுதிகள் சின்ன சின்ன சாதனைகள் செஞ்சிருந்தா அவர்கள்லாம் வரலாற்றில் இடம் பெற்றிருக்க மாட்டாங்க. இதுதான் வரலாறுமா. இப்படிதான் இருக்கும் வரலாற்றினுடைய தொடக்கம். அப்போ இவங்களுக்குள்ள இடையில இந்த பீரியட் குப்தர்கள் வரைக்கும் ஒரு பெருசா சொல்லிக்கும்படி எதுவும் இல்லைன்னு சொல்றாங்க. இப்போ அடுத்து பார்ப்போம். இப்போ இந்த வம்சம் 4 அரசர்கள் பார்த்தோமா? அந்த 4 அரச வம்சங்கள் யாருன்னு பார்ப்போம். வாசுதேவர், பூமிமித்ரர், நாராயணர், சுசர்மன். இவங்க எல்லாம் இந்த கண்வ வம்சத்தை சேர்ந்த 4 அரசர்கள் 45 ஆண்டுகள் மகதத்துல ஆட்சி புரியுறாங்க. அதற்கப்புறம் குப்தர்கள் வருவாங்க. இவங்க குப்தருக்கும் இந்த கண்வ அரசத்துக்கும் ஒரு நீண்ட இடைவெளி இருக்கும். இவங்க 2 பேருக்கு இடையில சின்ன சின்ன அரசுகள் ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க. ஆனா அவர்களை பற்றி எதுவும் சொல்ற அளவுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இதுதான் அங்க விஷயம். அப்போ கடைசி கண்வ அரசர் யாருன்னா சுசர்மன் ஆந்திராவை சேர்ந்த வலிமை மிகுந்த குறுநில மன்னரான சிமுகா என்பவரால் கொல்லப்பட்டார். சிமுகா சாதவாகன வம்ச ஆட்சிக்கு அடிகளை நட்டார். அப்போ நம்ம பார்த்தோம் தெற்கில் சாதவாகன அரசு என்பது. அப்போ இந்த தெற்கில எப்படி சாதவாகன அரசு வம்சம் உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கடைசி அரசர் இருக்கார் இல்லையா கண்வர், அவர் தான் சுசர்மன். இவர் ஆந்திராவை சேர்ந்த ஒரு வலிமை மிகுந்த குறுநில மன்னர். ஒருத்தர் வலிமை மிகுந்த சின்ன சின்ன அரசர்களா இடையில இருந்தாங்கன்னு பார்த்தோம் இல்லையா? அப்போ இந்த சின்ன சின்ன மன்னர்களும் வலிமை மிகுந்தவர்களா இருந்திருப்பாங்க இல்லையா? எல்லாரும் பெரிய மன்னர்கள் தான் வலிமை மிகுந்தோம், குறு மன்னர்களா வலிமை கொண்டு இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. அப்போ இந்த குறுநில மன்னர்களும் வலிமை மிகுந்தவர்களாக இருந்தாலும் இவர்களால் குறுநில மன்னர்கள் என்ன செய்யப்பட்டாலும் வலிமையானவர்களை தாக்கப்பட்டிருப்பாங்க. அப்படி கொல்லப்பட்டதுனால சிமுகா பார்த்தீங்கன்னா சாதவாகன வம்சத்திற்கு அடிக்கல்லை நாட்டிருப்பார். இவர் எந்த ஊரை சேர்ந்த எந்த மாநிலத்தை சேர்ந்த ஆந்திராவை சேர்ந்தவர். இதுதான் தெற்கு பக்கம் இப்படிதான் ஆட்சி நிறுவப்படுறது ஒரு எவிடன்ஸா இங்க கொடுக்குறாங்க. அப்போ தெற்கில் எப்படி சாதவாகனர்கள் ஆட்சி புரிகிறாங்க. குஷானர்கள் எப்படி வட இந்தியாவில் 300 ஆண்டுகள் ஆட்சி செய்தனர். தென்னிந்தியாவில் சாதவாகனர்கள் ஆந்திரா பகுதின்னு சொல்லிட்டாங்க. சாதவாகனர்கள்லாம் எங்கன்னா ஆந்திரா பகுதி, ஆந்திரா மாநிலம் 450 ஆண்டுகள் கோலோச்சினர். அப்போ வட இந்தியாவில் குஷானர்கள் இருந்தது 300 ஆண்டுகள். தென்னிந்தியாவில் சாதவாகனர் ஆந்திரா பகுதியை 450 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தாங்க. அப்போ சாதவாகன வம்சத்தை நிறுவியவர் யாருன்னா சிமுகா. எத்தனை ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா 23 ஆண்டுகள் ஆட்சி புரிந்ததாக கூறப்படுது. அவர் தான் இந்த வம்சத்தை தோற்றுவித்திருப்பாரு. சாதவாகன வம்சத்தை தென்னிந்தியாவில் ஆந்திரா பகுதியில் கிட்டத்தட்ட 23 ஆண்டுகள் ஆட்சி புரிந்ததாக கூறப்படுகிறது. அவரை தொடர்ந்து அவரது சகோதரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா பதவி ஏற்றிருப்பாருன்றாங்க. கிருஷ்ணா யாருன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரும் அவருடைய சகோதரியின் மகன் சதகர்ணியும் 10 ஆண்டுகள் வீதம் ஆட்சி புரிந்தாங்க. அப்போ இவருடைய சிமுகாவுடைய சகோதரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரு, அவருடைய சகோதரியின் மகன் தங்கையோ அக்காவோ அவருடைய மகன் தான் சதகர்ணி. அப்போ மாமா
மச்சான், தங்கச்சி மகன் அப்படின்றதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அப்படி இருக்கும்போது இவர் ஒரு 10 ஆண்டுகள், இவர் ஒரு 10 ஆண்டுகள், இருவரும் சேர்ந்து 20 ஆண்டுகள், 10 ஆண்டுகள், 20 ஆண்டுகள் ஆட்சி புரிந்திருப்பாங்க. யாரு? திமுகவுக்கு அடுத்து. இவர்கள் காலத்தில் சாதவாகன அரசு வந்து ஒரு பேரரசு ஆயிடுச்சு. இவர்கள் இருவரும் 10 ஆண்டுகள், அவர் வந்து 23 ஆண்டுகள், இவர்கள் இருவரும் 10 ஆண்டுகள் ஆட்சி புரிந்திருந்தாலும், ஆனால் இவர்கள் காலத்தில் தான் இந்த சாதவாகன அரசு எப்படி இருந்ததுன்னு சொல்றாங்க, ஒரு பேரரசாக உருவானதுன்றாங்க. அப்போ வடமேற்கில் ராஜஸ்தான், வடமேற்கு ராஜஸ்தான் முதல் தென்கிழக்கு ஆந்திரா வரையிலும், மேற்கில் குஜராத் முதலாக கிழக்கே கலிங்கம் வரையிலும் விரிந்து பறந்த ஒரு பேரரசு இவர்கள் ஆட்சி செய்தாங்க. இவர்கள் இருவரும் பார்த்தீங்கன்னா வடமேற்குல இந்த பக்கம் ராஜஸ்தான்ல ஆரம்பிச்சு தென்கிழக்கு வரைக்கும், தெற்கு கீழே இந்த கிழக்கு வரைக்கும் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா வரைக்கும், இப்படி தென்கிழக்குனா இந்த பக்கம் ஆந்திரா வரைக்கும், அதுக்கப்புறம் குஜராத் மேற்கில வந்து பார்த்தீங்கன்னா குஜராத்ல இருந்து கிழக்கு கலிங்கம் வரைக்கும் இப்படி வந்துட்டு அவங்களுடைய ஆட்சி பகுதி விரிந்திருந்ததுன்னு சொல்றாங்க. அப்போ யாருடைய காலகட்டத்துல? இவங்க 2 பேரும், கிருஷ்ணர் அவருடைய சகோதரின் மகன் சதகர்ணியுடைய காலகட்டத்துல, இந்த 20 ஆண்டு காலகட்டத்துல பேரரசா உருவாயிடுச்சு சாதவாகனருடைய ஆந்திராவில். தனது மேலாதிக்க நிலையின் அடையாளமாக சதகரணி 2 அஸ்வமேத, இவரும் வந்துட்டு நிறைய பேரரசு கைப்பற்று பெரிய விரிவாக்கம் ஆனதுனால என்ன ஆயிடுது, அதை கொண்டாடும் விதமாகத்தான் இவங்க வந்துட்டு அஸ்வமேத யாகங்களே நடத்துவாங்க. அதாவது அந்த கொண்டாடும் விதமாகத்தான் இவங்க அதை நடத்திருப்பாங்க. சதகர்ணி இவரும் வந்துட்டு 2 அஸ்வமேத யாகங்களை, புஷ்யமித்திர 2 அஸ்வமேத யாகங்கள், இவரும் வந்து 2 அஸ்வமேத யாகங்கள் நடத்துறான்னு பார்ப்போம். அப்போ சாதவாகன அரசர் குடும்பத்தின் மாபெரும் மன்னர் யாருன்னா கௌதம புத்திரர். சாதவாகன அவங்க வந்து பேரரசை உருவாக காரணமானவங்க. ஆனா மாபெரும் மன்னர் எப்படி வந்து அசோகர் மௌரிய பேரரசு சிறந்த மன்னன் சொல்றோம், அதே மாதிரி சாதவாகன அரச குடும்பத்தின் ஒவ்வொருத்தர் சிறந்தவர் இருப்பார் இல்லையா. மாணவர்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னு பாத்தீங்கன்னா, அரச வம்சத்தை நிறுவறது ஒருத்தரா இருந்தாலும், கடைசியா இருக்கிறது ஒருத்தரா இருந்தாலும், அதில் சிறந்தவர்னு ஒருத்தர் இருப்பார் இல்லையா. அந்த மாதிரி சிறந்த மன்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கௌதம புத்திரர் சதகர்ணி. இவர்களது அன்னை கௌதம புத்திர சதகர்ணியுடைய அன்னை யாருன்னு பார்த்தீங்கன்னா கௌதமி பாலஸ்டியால் வெளியிடப்பட்ட நாசிக் மெய்கீர்த்தி என்றால் என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா பிரசஸ்தி தான் என்பது மெய்கீர்த்தி. இது வந்து சமஸ்கிருத சொல். அது இவர் சாகர், யவனர்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா கிரேக்கர், பகலவர்னா பார்த்தியர் ஆகியோரை அழித்து ஒழித்தார் என கூறப்பட்டுள்ளது. கௌதம புத்தர் தான் வந்துட்டு மாபெரும் மன்னர்ன்றத எதன் மூலியமா தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய அம்மா வந்து கௌதமி பாலஸ்டி, அவங்க வந்து ஒரு மெய்கீர்த்தி வந்து அவர் வந்து வடிச்சிருப்பாங்க. அந்த மெய்கீர்த்தியில இவர் வந்துட்டு சாக அரசர் மற்றும் யவனர்களை, பகலவர் போன்ற மன்னர்களை வந்துட்டு அழித்து ஒழித்தார் என்று அந்த நாசிக் மெய்கீர்த்தி சொன்னதுனால இவர் ஒரு மாபெரும் மன்னராக இருந்திருக்கலாம் சாதவாகன அரச வம்சத்தில் அப்படின்ட்டு ஒரு 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 எவிடன்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ பேரரசின் எல்லைகளும் மெய்கீர்த்தியில் அவருடைய எல்லைகள்லாம் இருந்துச்சுல, கைப்பற்றிருந்து அந்த எல்லைகள்லாம் எது வரைக்கும் பரவி இருந்தது அப்படின்னு சொல்லி இந்த மெய்கீர்த்தியில குறிப்பிட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. அந்த பேரரசு எல்லைகள் எதுல இருந்து எது வரைக்கும் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த பேரரசுடைய எல்லைகள் தான் இந்த மெய்கீர்த்தியில குறிப்பிட்டது நம்ம பார்க்க போறோமா. இவர்களின் பேரரசு மகாராஷ்டிரா, வடக்கு கொங்கன், பெராறு, குஜராத், கத்தியவார், மாலவம் ஆகிய பகுதிகளை உள்ளடக்கியதாக இந்த பேரரசு இருந்தது. எங்கெங்க பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, வடக்கு பக்கம் கொங்கன், பெராறு, குஜராத், கத்தியவார், மாலம், இந்த பக்கம் கிழக்கு பக்கம் மேற்கு பக்கம் முழுவதையும் பார்த்து இவங்க பகுதிகளாக இருந்தது நீங்க கொடுத்துருக்காங்க. கப்பலின் வடிவம் பொறிக்கப்பட்ட வசிஷ்ட புத்திர புலுமாயி நாணயங்கள், அதாவது எந்த உருவம் பார்த்தீங்கன்னா கப்பலுடைய உருவம், கப்பலின் வடிவம் பொறிக்கப்பட்டது தான் வந்து இந்த வசிஷ்ட புத்திர புலுமாயினுடைய நாணயங்கள். என்ன வடிவம் பார்த்தீங்கன்னா கப்பலின் வடிவம் தான் பொறிக்கப்பட்டிருக்கும் இந்த நாணயத்துல. அதே மாதிரி இதனால என்ன தெரிஞ்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா, ஆந்திரர்கள் கடல்சார் நடவடிக்கைகளை பெற்றிருந்தார். ஏன்னா வந்து இவங்க சாதவாகன வம்சத்தை சேர்ந்தவங்க, ஆந்திர பகுதியை ஆண்டாங்கன்னு பார்த்தோம். அப்போ ஆந்திரர்கள் தான் வந்து கடல்சார் நடவடிக்கைகள் பெற்றிருந்த வலிமையை பத்தி இந்த நாணயத்துல கப்பல் இருக்கிறதுனால தெரிஞ்சுக்கிறோம்னு சொல்றாங்க. அவரது கப்பற்படை வலிமையையும் உணர்த்தது. அப்போ அதை மட்டுமல்லாமல் கப்பல் திறன் மட்டுமல்ல, இவங்களுடைய கப்பற்படை வலிமையும் எந்த அளவுக்கு இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்றாங்க. இவதான் வந்து கௌதம புத்திர சதகர்ணியுடைய காலத்துடைய நாணயங்கள் இதெல்லாம். இப்போ தென்கிழக்கு ஆசிய பகுதிகளில்
அரசு உருவாக்கத்தில் தென்னிந்தியா வகித்த முக்கிய பங்கை. அப்போ தென்கிழக்கு ஆசியா பகுதி இருக்குது. ஆசியா முழுவதுல ஆசியர் ஒரு கண்டம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா தென்கிழக்கு ஆசிய பகுதி இருக்கு இல்லையா? அப்போ அந்த தென்கிழக்கிய ஆசிய பகுதியில அரசு ஒன்று உருவாகிறதுக்கு தென்னிந்தியா வகித்த முக்கிய பங்கு பற்றி இது கூறுகுதான் இந்த மெய்கீர்த்தி. அப்போ அந்த ஆசிய கண்டத்துல தென்னிந்திய பகுதிகளில் வந்து ஒரு அரசு உருவாகிறதுக்கு யார் காரணமா இருந்திருக்கு? நம்ம தென்னிந்தியாவில இருந்து இந்த ஆந்திர சாதவாகனர்கள் வந்து முக்கிய பங்கு வகித்ததை அந்த மெய்கீர்த்தி சொல்லுதுன்றாங்க. அப்போ சாதவாகனர்களுடைய பங்களிப்பு இலக்கியத்துல எப்படி இருந்ததுன்னு பார்ப்போம். சாதவாகன அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹாலா ஒரு சிறந்த சமஸ்கிருத அறிஞர். கிமு 2ஆம் நூற்றாண்டில் தக்கான பகுதியில் கண்டரா மொழி பள்ளியைச் சேர்ந்த சமஸ்கிருதம் செழித்தோங்கி இருந்தது. அப்போ இவருடைய காலகட்டத்துல இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமஸ்கிருத அறிஞர். எந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா கிமு 2ஆம் நூற்றாண்டுல இவர் சமஸ்கிருதத்துல சிறப்பா இருந்ததுனால அந்த காலகட்டத்துல தக்கான பகுதியில பார்த்தீங்கன்னா கண்டரா என்ற ஒரு மொழிப்பள்ளி சமஸ்கிருத மொழிப்பள்ளி செழித்திருந்ததுன்னு சொல்றாங்க. யாரு? ஹாலாவுடைய பீரியட்ல. அப்போ பிராகிருத மொழியில் பார்த்தீங்கன்னா 700 பாடல்கள் கொண்ட சட்டசாய் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்தசதி என்னும் நூலை எழுதியதன் மூலம் அரசர் வந்து ஹாலா புகழ் பெற்ற இருந்தார் அப்படிங்கிறாங்க. பிராகிருத மொழியில 700 பாடல்கள் வந்து எழுதுறாரு இவரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சட்டசாய்னா என்னன்னா சப்தசதி என்ற பொருள். அந்த நூலை எழுதினால இவர் வந்து புகழ் பெற்றாருன்னு சொல்றாங்க. அப்புறம் கலையும் கட்டடக்கலையும் எப்படி இருந்ததுன்னு பார்ப்போம். சாதவாகனருடைய காலத்துல சாதவாகனர்கள் மிக சிறந்த கட்டடக்கலை வல்லுநர்கள் சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா அவர்கள் அமராவதியில் பௌத்த ஸ்தூபிகளை கட்டினாங்க. அப்போ அமராவதி எங்க இருக்குன்னு பாருங்கம்மா. இது உங்களுக்கு ஹோம்ஒர்க். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அமராவதி எந்த மாநிலத்துல வருது? சாதவாகனர்கள்னா எங்க ஆட்சி புரிஞ்சாங்கன்னு பார்த்தோம். அப்போ அவங்க ஆட்சி புரிந்த பகுதி எங்க இருந்துன்னு தெரிஞ்சதுன்னா அவங்க கட்டடக்கலை எங்க கட்டியிருப்பாங்கன்னு தெரியும் இல்லையா? அப்போ அந்த கட்டடக்கலை எங்க கட்டியிருப்பாங்கன்னா அவங்க அது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்போ இந்த அமராவதி எங்க இருக்குன்னு தெரிஞ்சிடும். அவர்கள் அமராவதியில் பௌத்த ஸ்தூபிகளை வந்து கட்டியிருக்காங்க. எதுனா பௌத்த ஸ்தூபிகளை வந்து கட்டினாங்க. இந்த பௌத்த ஸ்தூபியை கட்டது என்ன சொல்றாங்கன்னா வியட்நாமில் உள்ள ஹோக்கியோ என்னும் தொல்லியல் ஆய்விடம். அதாவது வியட்நாம்ல தொல்லியல் ஒரு ஆய்விடம் இருக்குது. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா வியட்நாம்ல ஹோக்கியோ என்பது. அங்க புத்தரின் நின்ற கோலத்திலான வெண்கல சிலையானது அமராவதி பாணியை ஒத்துள்ளதுன்றாங்க. அப்ப சாதாவாகனர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கட்டடக்கலையில வந்துட்டு அமராவதியை வந்துட்டு ஒரு சிறப்பா எடுத்துக்காட்டா சொல்லியிருப்பாங்க. ஏன்னா வந்து பௌத்த ஸ்தூபிகளை வந்து கட்டினதுனால இதே மாதிரி பௌத்த ஸ்தூபி வந்துட்டு வியட்நாமில் ஹோக்கியோ என்ற ஒரு தொல்லியல் ஆய்விடம் இருக்கான். அங்க என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புத்தருடைய நின்ற கோலத்திலான ஒரு வெண்கல சிலை இருந்தது. இந்த அமராவதி பாணி ஒத்து இருந்ததுன்னு சொல்றாங்க. அப்ப இங்கிருந்து இங்க கடத்தப்பட்டதுன்னு சொல்றாங்க. அப்ப பிற்காலத்தில் சேர்ந்த சாதவாகன அரசர்கள் 2 பாய்மரங்களை கொண்ட கப்பல்களில் சின்னம் பொறிக்கப்பட்ட ஈயம் அல்லது செப்பு நாணயங்களை வெளியிட்டிருப்பாங்க. பிற்காலத்தை சேர்ந்த அதுக்கப்புறம் பின்னாடி காலத்துல வந்த சாதவாகன அரசர்கள் இருந்திருப்பாங்க இல்லையா? அப்போ அவர்கள் வந்துட்டு 2 பாய்மரங்களை கொண்ட கப்பல்களின் சின்னம் பொறிக்கப்பட்டது எதன்னு பார்த்தீங்கன்னா ஈயம் மற்றும் செப்பு நாணயங்களை வெளியிட்டிருக்காங்க. இந்த சின்னம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு பாய்மர கப்பல் இருக்கிற மாதிரி அந்த கப்பல் சின்னம் பொறிக்கப்பட்டுதான் ஈயம் மற்றும் செப்பு நாணயங்கள் வெளியிட்டிருக்காங்க. இதே மாதிரி தாய்லாந்தில் நாக்கான் பதோம் என்ற இடத்தில் கல்லால் ஆன ஒரு முத்திரை ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. அதுவும் இதே வடிவத்தில் அமைந்துள்ளது. அப்போ இங்கிருந்து எப்படி இது கடத்தப்பட்டது? அப்போ இங்கிருந்த மன்னர்கள் அங்க இருந்திருப்பாங்க. அது வரைக்கும் படையெடுத்துட்டு போயிருப்பாங்களா? இல்ல அங்கிருந்த மன்னர்கள் இங்க வந்திருப்பாங்களா? எப்படி அந்த கடத்தப்பட்டிருக்கோம்னு பாருங்க. அதுதான் இங்க ஒரு எவிடன்ஸா கொடுக்குறாங்க. அப்போ இங்க சாதாவாகன அரசர்கள் பயன்படுத்தின பாய்மர கப்பல் மாதிரி தாய்லாந்துலயும் நக்கோன் பதோம் என்ற இடத்துல கல்லாலான ஒரு முத்திரையில கண்டுபிடிக்கப்பட்ட இதே வடிவத்துலன்னு ஒரு எவிடன்ஸ் சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவருடைய பகுதி பாருங்க. காந்தாரம், மதுரா, அமராவதி, புத்தகயா, சாஞ்சி, பார்குந்த் ஆகிய இடங்களும் கலைகளுக்கும் அற்புதமான கட்டடங்களுக்கும் பெயர் பெற்றது. இது எல்லாம் வந்து அவருடைய காலகட்டத்துல கலை மற்றும் கட்டடங்களுக்கு பெயர் பெற்ற பகுதிகள் தான் இந்த பகுதிகள் அனைத்தும். அப்போ மதுரா சிற்ப கலை கல்லூரி, அதாவது இந்த மதுரா சிற்ப கலைப்பள்ளி எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பௌத்த சமண வேத மத கடவுளர்களின் பிம்பங்களையும் முழு உறவு சிலைகளையும் வடித்தது. இந்த மதுரா சிற்ப கலைப்பள்ளி சிற்பங்களை செதுக்கக்கூடிய ஒரு கலை வடிவம் மிக்க ஒரு பள்ளி தான் வந்து இந்த மதுரா. இந்த மதுராவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பௌத்தம், சமணம், வேத மத கடவுள் பார்த்தோம் இல்லையா? அஸ்வமேத யாகங்கள்லாம் நடத்தினாங்க. அதை தான் அவங்க பின்பற்றினாங்கன்னு. அப்போ அந்த மதத்துக்குள்ள கடவுள் இருந்தாங்க இல்லையா? அதனுடைய பிம்பங்கள் மற்றும் முழு உருவ சிலைகளையும் இந்த மதுரா சிற்ப கலைப்பள்ளியில வடிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவர்களுக்கு அப்புறம் இந்தோ கிரேக்கர், இந்தோ பார்த்தியர், சாகர், குசானர் இவங்கெல்லாம் வந்து வட இந்தியாவில இருந்து எப்படி வந்து ஆட்சி புரியுறாங்கன்னு பார்க்கணும். இந்தோ கிரேக்கர்கள், இந்தோ பார்த்தியர்கள். வடமேற்குனாவே இந்த பக்கம் தான். வடமேற்கு இந்தியாவையும்
பஞ்சாப் பகுதியையும் கைப்பற்றிய அலெக்சாண்டர் அவரை தனது பிராந்திய ஆளுநர்களின் பொறுப்பில் விட்டு சென்றிருப்பார். அப்போ வடக்கு மற்றும் வடமேற்கு மற்றும் இந்தியாவில் பஞ்சாப் பகுதி இது இரண்டையும் கைப்பற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர். அலெக்சாண்டர் கைப்பற்றினா அவனார் அங்கே இருக்க மாட்டார் இல்லையா, யாரையாவது ஒருத்தரை நியமிச்சுட்டு அவர் போயிடல. அவர் என்ன செய்ய வந்திருப்பாரு, படையெடுத்து வந்திருப்பாரு அலெக்சாண்டர். அப்போ அந்த பகுதியிலெல்லாம் வலிமை குன்றி இருந்திருப்பாங்க யாராவது, அவங்கள கூட வலிமையா இருந்த அலெக்சாண்டர் வந்து தாக்குதல் நடத்தி அந்த பகுதிகளை கைப்பற்றிருப்பாரு. கைப்பற்றிருந்தாலும் அவரால் அங்க இருக்க முடியாத சூழ்நிலை இருந்திருக்கு இல்லையா, அப்போ அங்க இருக்க அவருக்கு சம்பந்தப்பட்ட ஒரு ஆளை வந்து என்ன செய்வாரு, ஆளுநராக நியமிச்சுட்டு போயிருப்பாரு இந்த 2 இடங்களையும். இதெல்லாம் நீங்க உள்வாங்கினீங்கன்னா எப்படி வந்துட்டு அவங்க ஒவ்வொரு இடத்தையும் வந்துட்டு தக்க வச்சுக்கிட்டு அவங்களுடைய ரூல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. இதுதான் நான் அடுத்து சொல்றதுக்கு காரணம் என்ன, ஒவ்வொரு இடங்கள்ல இருந்து ஒரு பேரரசு உருவாகி இருக்கும். அதனால நல்லா காதை கொடுத்து வாங்கி கவனிச்சுக்கோங்கம்மா இந்த பாடத்தை. அப்போ அவற்றில் கிழக்கு பகுதியில் அமைந்திருந்த எந்த பக்கம்னு பார்த்தீங்கன்னா இவர்கள் இந்த பகுதியில் கிழக்கு பகுதியில் அமைந்திருந்த பாக்டீரியா பார்த்திய ஆகிய 2 சத்ராபிகள் மாநிலங்கள் தங்கள் கிரேக்க ஆளுநர்களின் தலைமையில் கிளர்ச்சி செய்து அவர்களின் கீழ் சுதந்திர. இவர் வந்து பார்த்தீங்கன்னா வடமேற்கு மற்றும் பஞ்சாப், இந்தியாவில் பஞ்சாப் பகுதி. ஆனால் அந்த கிழக்கு பக்கம் இருக்குது இல்லையா, இந்த கிழக்கு பகுதியில் யார் இருந்தாங்க பார்த்தீங்கன்னா பாக்டீரியா பார்த்தியா, இந்த 2 சத்ராபிகள்னா மாநிலங்கள். அப்போ இந்த கிழக்கு பக்கம் பாக்டீரியா மற்றும் பார்த்தியா என்ற 2 மாநிலங்கள் இருந்தது. இந்த 2 மாநிலங்கள் கிரேக்க ஆளுநர் இருக்காங்க இல்லையா, அவர்களுடைய தலைமையில் கிளர்ச்சி செய்து அவர்களின் கீழ் சுதந்திரங்களை அப்போ இந்த பகுதிகளில் இந்த கிரேக்க ஆளுநர்களுக்கு கீழே தலைமையில வந்து கிளர்ச்சி செய்யறாங்க. அப்போ கிளர்ச்சி செய்த பெற்று இந்த பகுதிகளை வந்து என்ன செய்யறாங்கன்னா அவங்க வந்து கைப்பற்றி சுதந்திர அரசுகளாக வந்து ஆயிடுறாங்க, இந்த பார்த்தியா மற்றும் பாக்டீரியா 2 பகுதிகளை மட்டும். அப்போ இந்த பாக்டீரியா மற்றும் பார்த்தியா இந்த 2 பகுதிகளை கைப்பற்றி சுதந்திர அரசுகளாக அறிவிக்கப்பட்ட பின்னர் யார் வந்து அந்த பகுதியை ஆட்சி புரியணும், பாக்டீரியா சத்ராபி யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் டயோடடாஸ் என்ற தலைமையிலும் பார்த்தியா அஸ்காரஸ் தலைமையிலும் சுதந்திர அரசுகள். அப்போ 2 பகுதியை மட்டும் கிழக்கு பக்கம் இருக்கிறத கைப்பற்றுறாங்க. இந்த 2 மாநிலங்களை இருவர் கைப்பற்றுறாங்க. இதை ஒருத்தர் ஆட்சி பண்றாங்க, இந்த பகுதியை ஒருத்தர் ஆட்சி பண்றாங்க இந்த கிழக்கு பக்கம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மௌரிய பேரரசின் வீழ்ச்சிக்கு பின்னர் பாக்டீரியா, மௌரிய பேரரசு அசோகருக்கு அப்புறம் வந்துட்டு வலிமை குன்றியவர்கள் இருந்தாங்கன்னு பார்த்தோம். அப்புறம் என்ன ஆயிடுதுன்னா இந்த பாக்டீரியா மற்றும் பார்த்தியா ஆகியவற்றின் கிரேக்க அரசர்கள் இந்தியாவின் வடமேற்கு எல்லைப்புற பகுதிகளை ஆக்கிரமித்தாங்க. கிழக்கு பக்கம் இருந்த அவங்க இந்த வடமேற்கு பக்கம் வந்துட்டு மௌரிய பேரரசு இருந்தது இல்லையா, அப்போ இந்த பக்கம் வரைக்கும் அவங்க என்ன ஆயிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆட்சி புரிய போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா வலிமை குண்டு இருந்ததுனால கிழக்கு பக்கம் இருந்தவங்க வடமேற்கு பக்கமும் போயிட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமா அவங்க பகுதிகளை விரிவாக்க அடைச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. அது மட்டுமல்லாமல் இவ்வாறு குடியேற ஆரம்பிச்சிட்டாங்க. கிழக்கு பக்கம் இருந்து எங்க போயிட்டாங்க, வடமேற்கு பக்கமும் இந்தியாவின் வடமேற்கு பக்கம் போன அவர்கள் இவ்வாறு குடியேறிய பாக்டீரியர்களும் பார்த்தியர்களும் குடியேறிய இடத்தில் வாழ்ந்த அங்க போய் குடியேறினாங்க. ஆனா அங்க ஏற்கனவே மக்கள் இருந்திருப்பாங்களே, அப்ப அந்த வாழ்ந்த மக்களோடு திருமண உறவு கொண்டு 2 கலந்துட்டாங்க. அப்ப அந்த மக்களோட இவங்களோட ஒரே ஒரு இனமாக கலந்துற மாதிரி ஒரு உறவு உருவாயிடுச்சு. அப்போ இது இந்தியாவின் வடமேற்கு பகுதிகளில் இந்தோ கிரேக்கர் இந்தோ பார்த்தியர் குடியிருப்புகள் உருவாக காரணமாயிடுச்சு. அப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தியர் அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொருத்தர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாக்டீரியா, இந்த 2 பேரும் கிழக்கிலிருந்து வடமேற்கு போறாங்க. அங்கிருந்த மக்கள் கூட ஒன்றி வாழறதுக்கு அப்புறம் திருமண உறவுகளும் மேற்கொண்டதுனால அப்போ இவர்கள் பார்த்தீங்கன்னா இந்தோ இனத்தை சார்ந்தவங்க, இவங்க வந்து பார்த்தியர்கள். அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தோ கிரேக்கர் இந்தோ பார்த்தியர் அப்படின்ற குடியிருப்புகள் உருவாக காரணமாயிடு. அப்போ இங்கிருந்து இந்த பக்கம் போனால் இப்படி ஒரு பிரிவு வந்து உருவாகிடுது இந்த பக்கம் வடமேற்கு பக்கம். அப்போ இந்தோ கிரேக்கர்களுடைய பங்களிப்பு இந்தியாவில் வடமேற்கு பகுதியில எப்படி இருந்ததுன்னு பார்ப்போம். இந்தோ கிரேக்க ஆட்சியாளர்கள் அச்சு வார்க்கும் முறையை அறிமுகம் செய்து நேர்த்தியான வடிவங்களில் நாணயங்களை வெளியிட்டாங்க. அப்போ இந்த இந்தோ கிரேக்க ஆட்சியாளர்கள் ஆட்சி புரிஞ்சாங்களே வடமேற்கு பகுதியில, இவங்க வந்து அச்சடிக்கிற முறையை வந்துட்டு அறிமுகம் செய்திருக்காங்களாம். அதுல கை தேர்ந்தவர்களா இருந்தாங்க. எப்படின்னு பார்த்தா நேர்த்தியான வடிவங்களில் நாணயங்களை வெளியிட்டிருக்காங்க. அவற்றில் எழுத்துக்களும் சின்னங்களும் உருவங்களும் பொறிக்கப்படும். எழுத்து, அதுல சின்னம், உருவம், இந்த நாணயங்கள் ஏன்னா கை தேர்ந்தவர்கள் அவங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் அவங்க வடிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு கை தேர்ந்தவர்கள் இருந்ததுனால அவங்க வந்து நாணயங்களை வெளியிட்டு இந்த உருவங்கள்லாம். அப்போ இம்முறையை இந்தியர்கள் அவர்களிருந்து கற்றுக்கலாம். அப்போ அச்சு வார்க்கும் முறையை நாம் யாரிடமிருந்து இந்தியர்கள் கற்றுக்கொண்டார்கள் பார்த்தீங்கன்னா இந்த இந்தோ கிரேக்க ஆட்சியாளர்கள் வடமேற்கு
பகுதியில ஆட்சி புரிந்தவர்கிட்ட தான் இந்த இந்தியர்கள் வந்து இந்த திறனை வந்து கற்றுக்கொண்டார்கள் சொல்றாங்க. சிற்பங்கள் அவர்கள் காலகட்டத்துல எப்படி சிற்பங்கள் வந்து வளர்ச்சி அடையும். அப்ப இந்தியாவின் காந்தார கலைப்பள்ளி கிரேக்கர்களின் சிற்பக்கலைக்கு மிகவும் கடமைப்பட்டுள்ளதாம். அப்போ இந்தியாவில் இருக்கிற காந்தார கலைப்பள்ளி யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிரேக்கர்களின் சிற்பக்கலைக்கு மிகவும் கடமைப்பட்டுள்ளது. ஏன் அப்படி சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிரேக்கர்கள் குகைகளை அமைப்பதில் சிறந்தவர்கள். எப்படி வந்து அச்சு வார்க்கும் முறை வந்துட்டு கை தேர்ந்தவர்கள் இருந்தார்களோ அதே மாதிரி வந்து குகைகளை அமைப்பதிலும் பெரிய பெரிய மலைகளை வந்து குடைந்து அதுல குகைகள் வடிச்சு அந்த குகைகளுக்குள்ள வந்து சிற்பங்கள் செஞ்சிருப்பாங்க. அதுல வந்து கை தேர்ந்தவர்கள் தான் இந்த கிரேக்கர்கள். அப்போ மகாயான பௌத்தர்கள் குகைகளை குடைந்தெடுக்கும் முறையை கிரேக்கர்களிடமிருந்து கற்றாங்க. நம்ம பார்த்தோம் பௌத்த மதம் வந்துட்டு மகாயானம் ஈனயானம் என்று 2 பிரிவுகளாக பிரிந்ததுன்னு பார்த்தோம். அப்போ இந்த மகாயானம் பௌத்தர்கள் இந்த குகைகளை குடைந்து எடுக்கிறதுல முறை வந்துட்டு யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்டான்னு பாத்தீங்கன்னா இந்த கிரேக்கர்கள் கிட்ட இருந்து தான் வந்து இந்த மகாயான பிரிவை சேர்ந்த பௌத்தர்கள் தான் வந்துட்டு கத்துக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்போ எந்த அளவுக்கு இவங்க கை தேர்ந்த அளவுக்கு கிரேக்கர்கள் வந்து இருந்திருக்காங்கன்னு பாத்தீங்க. அதன் மூலம் குடைவர சிற்ப கட்டிடங்கள் சிறப்பு திறன் பெற்றுள்ளது. இப்படிதான் வந்து இந்த குடைவர கோவில்கள் வந்துட்டு இந்தியாவிற்குள்ள வந்துட்டு யாரோட காலகட்டத்தில்னு பாத்தீங்கன்னா இந்த கிரேக்கர்களுடைய காலகட்டத்துல இந்தியாவிற்குள்ள வர ஆரம்பிக்குது. அப்போ சாகர்கள் எங்கன்னு பார்த்தோம், இந்தியாவில் இந்தோ கிரேக்கர்கள் ஆட்சிக்கு சாகர்கள் முற்றுப்புள்ளி வச்சாங்க. அப்ப இவர்களுடைய வலிமையானவர்கள் யார் வந்துட்டாங்கன்னா இந்த சாகர்கள் வந்துட்டதுனால இந்த இந்தோ கிரேக்கரின் ஆட்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாகர்கள். அப்போ நாடோடு இனத்தவரான இவர்கள் பெரும் எண்ணிக்கையில் இந்தியாவிற்குள் நுழைந்து வடக்கு இந்த பக்கம், அதுக்கப்புறம் மேற்கு இந்தியா இந்த பக்கம் மேற்கு பக்கமும் வடக்கு பக்கமும் இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு நாடோடு இனத்தவர்களா பெரும் எண்ணிக்கையில் நிறைய கூட்டமா இந்தியாவிற்குள் நுழைந்து வடக்கு மற்றும் மேற்கு இந்தியா முழுவதும் அவங்க வர்றதே எப்படின்னா நம்ம எப்படி ஆரியர்கள் வந்துட்டு மத்திய ஆசியால இருந்து இப்படி வந்தாங்கன்னு பார்த்தோமோ அதே மாதிரி இவங்க வந்துட்டு வடக்கு புறம் இருந்தும் அதே மாதிரி மேற்கு புறம் இருந்தும் இந்தியாவில ஒரு பெரும் கூட்டம் வந்ததுனால இந்த பகுதிகள்லாம் இவங்க பரவறாங்கன்னு சொல்றாங்க. அப்படி பரவன அவங்க இவர்கள் துருக்கிய நாடோடி பழங்குடியினருக்கு எதிரான அப்ப துருக்கியில இருக்கிற நாடோடி பழங்குடியின மக்கள் இருக்காங்க இல்லையா அவர்களுக்கு எதிரானவர்கள் தான் இந்த சாகர்கள். இவர்களும் நாடோடிகள், ஆனா இவர்களும் நாடோடிகளா இருந்தாலும் இவர்களுக்கு இவர்கள் எதிரானவங்க சொன்னாங்க. அப்ப சாகர்கள் பண்டைய நாடோடி இன ஈரானிய சைத்தியர்கள். இவர்கள் எந்த வம்சத்தை சேர்ந்தன்னு பார்த்தீங்கன்னா பண்டைய நாடோடி இன மக்கள் இருப்பாங்க இல்லையா ஈரானிய மக்கள், அந்த ஈரானிய சைத்தியர்கள் தான் இந்த சாகர்கள் சொல்றாங்க. அப்போ சமஸ்கிருத மொழியில் இவர்கள் சாகர்கள் என்று அழைக்கப்படும். அப்போ இந்த ஈரானிய சைத்தியர்கள் தான் சாகர்கள் என்று அழைக்கப்படுறாங்க. இந்த சாகர் என்பது எந்த மொழி சொல்லும் பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத மொழி. இவர்களும் ஒரு நாடோடி பழகணும். அப்ப எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்துல ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு இதுக்காக தான் அலையா என்ன வந்திருப்பாங்க, நாடோடிகளாக தான் உணவை தேடி வந்தாங்க. அப்படிதான் தேடுதல் ஆரம்பிச்சு நாடோடிகளாக வந்திருப்பாங்களே ஒழிய அதுக்கப்புறம் எப்படி வந்துட்டு ஒரு ஆட்சியை வந்து நம்ம இந்தியாவில் வந்து நிறுவனத்துக்கு காரணமாக அமையுதுன்னு இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய பாடங்கள்லாம் எளிமையா இருக்கும். பாருங்கம்மா, சாகர்களின் ஆட்சியானது மாவோஸ் அல்லது மோகா என்பவரால் காந்தார பகுதியை நிறுவப்படுது. இந்த சாகருடைய ஆட்சி பகுதி எங்கன்னு பார்த்தீங்கன்னா மாவோஸ் மற்றும் லோகா என்பவரால் தான் வந்து 2 பேர் சொல்றாங்க. மாவோஸ் அல்லது மோகா, இவர் பேர் தான் மாவோஸ் அல்லது மோகா என்பது 2 பெயர்கள் இவருக்கு. ஒண்ணு வந்து மாவோஸ் இல்லைன்னா மோகான்னு சொல்றாங்க. இவரால தான் வந்து சாகருடைய ஆட்சி வந்துட்டு எங்க நிறுவப்படுன்னு பார்த்தீங்கன்னா காந்தார பகுதியில் நிறுவப்படுது. அவருடைய தலைநகர் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிர்காப் ஆக இருந்தது. இவருடைய தலைநகர் காந்தாரத்தினுடைய பகுதியில நிறுவனாங்க. ஆனா தலைநகர் எதுன்னா சிர்காப்பா. இதை நிறுவியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாவோஸ் அல்லது மோகான்னு சொல்றாங்க. எந்த வம்சம்னு பார்த்தீங்கன்னா சாகர் வம்சம். எந்த பகுதி? காந்தார பகுதி. நம்ம காந்தார பகுதியில எங்க இருக்குதுன்னு பார்ப்போமா, கடைசியா மேப்ல பார்ப்போமா. அப்போ மோரா கல்வெட்டில் அவருடைய பெயர் பொறிக்கப்படுது. அப்போ மோரா என்ற ஒரு கல்வெட்டுல இவர் பெயர் வந்து பொறிக்கப்பட்டுள்ளதுன்றாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய நாணயங்களில் புத்தர் சிவன் ஆகியோருடைய உருவங்களும் பொறிக்கப்படுது. இவருடைய கல்வெட்டு வந்துட்டு மோரா கல்வெட்டுல இருக்குது. இவரை பத்தி பெயர் வந்துட்டு இவர் பெயர் மட்டுமல்லாமல் இவருடைய நாணயங்கள்ல புத்தர் மற்றும் சிவன் ஆகிய உருவங்கள் வந்துட்டு பொறிக்கப்பட்டிருக்குதுன்றாங்க. இங்க ஒரு இது மறந்துட்டு பார்க்கலாம். இந்தோ கிரேக்கர்கள், அதாவது இந்தோ கிரேக்கர்கள்லாம் பரவி இருந்தாங்கன்னு பார்த்தோமா, இவங்க யாரெல்லாம் வந்துட்டு ஒரு சில அரசர்களா சிறந்திருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அவங்கள மட்டும் கொடுத்துருக்காங்க பார்ப்போம். எல்லாரையும் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒரு சில அரசர்கள் சிறந்து இருந்திருப்பாங்க, அவங்கள மட்டும் கொடுத்துருப்பாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா டெமிட்ரியஸ், இவர் வந்து மினாண்டர். எந்த வம்சம்னு பார்த்தீங்கன்னா இந்தோ கிரேக்க அரசர்கள் தான் இவங்க 2 பேரும். இவங்களை பத்தி கொடுத்துருக்காங்க. அப்போ இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் டெமிட்ரியஸ் இந்தோ கிரேக்க பாக்டீரிய அரசர் பார்த்தீங்கன்னா யுதிடெமஸ் என்பவருடைய மகன் தான். அப்போ யுதிடெமஸ் என்பவருடைய மகன் தான் வந்துட்டு இந்த முதலாம் டெமிட்ரியஸ். இவர் எந்த நாட்டு அரசன்னு பார்த்தீங்கன்னா கிரேக்க பாக்டீரிய அரசர். இப்போ கிமு 294 முதல் 288 வரை மாசிடோனியாவின் மன்னராக இருந்தவர். இவர் பார்த்தீங்கன்னா இவர் யுதிடெமஸ் என்பவர்
கிமுல 294 முதல் 288 வரை மாசிடோனியா என்ற ஒரு பகுதிக்கு மன்னராக இருந்தவர் தான் இவர். அப்போ இந்த டெமிட்ரியஸ் சதுர வடிவிலான இருமொழி வாசகங்கள் கொண்ட நாணயங்கள் வந்து வெளியிட்டிருக்காரு. இவர் வந்துட்டு எப்படி எந்த வடிவம்னு பார்த்தீங்கன்னா சதுர வடிவத்துல இருமொழி, அப்போ 2 மொழி வந்து கலக்கப்பட்ட ஒரு வாசகம் தான் வந்து நாணயங்களை வெளியிட்டிருக்காருன்னு சொல்றாங்க. அப்போ அந்த நாணய சான்றுகள் வந்துட்டு என்பதை உறுதிப்படுத்துறாங்க. அப்போ நாணயத்தின் தலைப்பகுதி, நாணயம் இருக்குது இல்லையா, அந்த நாணயம் ஒரு பக்கம் தலை, ஒரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா பூப்பகுதி. அப்போ நாணயத்தின் தலைப்பகுதியில் கிரேக்க மொழியும் பூப்பகுதியில் கரோஸ், ஏன்னா 2 மொழியான நாணயங்களை வெளியிட்டார்னு சொல்றோம். அப்போ தலைப்பகுதியில் பார்த்தீங்கன்னா தலைப்பகுதியில் கிரேக்க மொழி, பூப்பகுதியில் கரோஸ்தி மொழி, 2 வகை மொழிகளை இணைத்துதான் ஒரு நாணயம் வெளியிட்டார் வந்து இந்த டெமிட்ரியஸ் அப்படின்றான். டெமிட்ரியஸ் என்னும் பெயரில் 3 இருந்திருக்காங்க. ஒருத்தர் மட்டும் கிடையாது, 3 பெயர்கள் இருந்திருக்காங்க. 3 பேர்ல வந்து டெமிட்ரியஸ் என்ற பெயர் இருந்திருக்காங்க. எனவே இம்மூருவல் யார் வந்துட்டு இந்த கிமு 2ஆம் நூற்றாண்டில் தொடங்கும் யவன சகாப்தத்தை தொடங்கி வைத்தார் என்பதை வரலாற்று, எந்த வம்சம் பார்த்தீங்கன்னா யவன சகாப்தத்தை தொடங்கி வைத்தார். மூவர் டெமிட்ரியஸ் இருக்காங்க. இதுல யார் வந்து 2வது நூற்றாண்டுல, கிமு 2ஆம் நூற்றாண்டுல இந்த யவன வம்சத்தை தொடங்கி வைத்தார் என்பது வரலாற்று ஆசிரியர்கள் முடிவு செய்யல. ஏன்னா 3 பேருக்கு ஒரே பேரா இருக்குது, ஆனா யார் தான் தொடங்கி வைத்தான்னு தெரியலன்னு சொல்றாங்க. அப்போ மினாண்டர் இவர் நன்கு அறியப்பட்ட இந்தோ கிரேக்க அவர்களில் ஒருவர் தான் இந்த மினாண்டர். இவர் வடமேற்கு பகுதியில் பெரியதொரு அரசை அவர் ஆண்டதாக கூறப்படுது. பெரிய ஒரு அரசை வந்து ஆண்டாருன்னு சொல்றேன். ஏன் அப்படி சொல்றாங்க, அவர் வெளியிட்ட நாணயங்கள் பறந்து விரிந்த பகுதியில் கிடைக்கும். ஏன்னா இவர் வெளியிட்ட நாணயங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா பகுதியிலையும் கிடைக்கிறதுனால இவர் எல்லா பகுதியும் பெரிய அரசை வந்துட்டு ஆட்சி புரிஞ்சிருப்பான்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த நாணயங்கள் எல்லா இடத்துலையும் கிடந்ததுனால. காபூல் பள்ளத்தாக்கில் தொடங்கி சிந்து நதியை கடந்து மேற்கு உத்தரப்பிரதேசம் வரையிலான பகுதிகள் கிடையாது. அந்த பெரிய விரிந்த பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா காபூல் பள்ளத்தாக்கு. காபூல் எங்க இருக்குன்னா ஆப்கானிஸ்தான் இருக்கும். அங்க தொடங்கி நம்ம சிந்து நதி பகுதி வரைக்கும் தாண்டி இந்தியாவில் மேற்கு உத்தரப்பிரதேசம் வரைக்கும் இவருடைய நாணயங்கள் இருந்ததுனால இவர் மிகப்பெரிய ஆட்சியாளராக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. மிலிந்த பன்கா என்னும் ஒரு நூல் ஒன்று இருக்கு. என்ன நூல் பார்த்தீங்கன்னா மிலிந்த பன்கா என்ற ஒரு நூல் இருக்கு. அந்த நூல்ல பாக்டீரிய அரசன் மிலிந்தா என்பவருக்கும் பௌத்த அறிஞர் நாகசோனாவுக்கும் இடையே நடைபெற்ற உரையாடலே இந்த நூல். அப்போ இந்த மிலிந்தாய் பன்கா என்பது ஒரு நூல். அந்த நூல் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரிய அரசை யாருன்னு பார்த்தீங்கன்னா மிலிந்தா என்பவருக்கும் பௌத்த அறிஞர் என்பது ஏன்னா நாகசோனா, இவர்களுக்கு இடையே ஒரு உரையாடல் தான் இந்த மிலிந்தா பன்கா என்ற ஒரு நூலுன்னு சொல்றாங்க. அப்போ அந்த மிலிந்தாவே இந்த மினாண்டர் என்று அடையாளப்படுத்த, அதுல குறிப்பிட்டிருக்கிற அந்த மிலிந்தா தான் இந்த மினாண்டர் என்று அடையாளப்படுத்தப்பட்டது. மினாண்டர் ஒரு பௌத்தராக மாறி பௌத்தரின் வளர்ச்சிக்கு பணியாற்றியதாக கருதப்படுது. அப்போ என்னவா மாறி இருக்குன்னா ஒரு பௌத்த மதத்திற்கு மாறியதுனால பௌத்த மதம் வளர்ச்சி பெறுவதற்கு பணியாற்றதாக கருதப்படுறாங்கன்னு சொல்றாங்க. இதுதான் வந்து அந்த மன்னர்களை சிறந்தவர்களுக்கு ஒரு பெட்டி செய்தியில கொடுத்துருக்காங்கம்மா. இப்போ எப்படி இவங்க இந்த பார்த்தியா வந்து அர்ஸ்தாகஸ் தலைமையிலும் டயோசஸ் தலைமையிலும் 2 அரசுகளா பிரிஞ்சுட்டாங்கன்னு பார்த்தோம். இப்போ மௌரிய பேரரசின் வீழ்ச்சிக்கு பின்னர் பாக்டீரியா பார்த்தியா 2 அரசுக்கு வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் இந்த 2 அரசுகள் வராங்க. கிரேக்க அரசுகள் இந்தியாவின் வடமேற்கு எல்லை பகுதியில் ஆக்கிரமிச்சிட்டாங்க. இவ்வாறு குடியேறிய படிச்சாச்சுலாம். மோரா கல்வெட்டு, இந்தியாவின் காந்தார பள்ளி, கிரேக்கர்களின் சிற்பக்கலைக்கு ஓகே. இதுக்கப்புறம் யார் வரும், சாகர் வந்தாச்சு. சாகருக்கு அப்புறம் சாகர்களின் ஆட்சியானதுன்னு பார்த்தீங்கன்னா மாவோஸ் ஓகே. இதுவும் பார்த்தாச்சு நம்ம. இப்போ மோரா கல்வெட்டில் அவருடைய பெயர் குறிப்பிட்டுள்ளது புத்தர். இது பாருங்க, இந்தோ பார்த்தியர். பார்த்தியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பகலவர் தான் இந்த பார்த்தியர். இவங்க பார்த்தீங்கன்னா இந்தோ கிரேக்கர், இந்தோ சைத்தியர் ஆகியோருக்கு பின்னர் இருக்காங்க. இந்தோ கிரேக்கர், இந்தோ சைத்தியர் ஆகியோருக்கு பின்னர் இந்தோ பார்த்தியர் வந்திருக்காங்க. இவங்க அடுத்து யார் வராங்கன்னா அந்த பார்த்திய வம்சத்தை சார்ந்து வராங்க இந்தியாவுக்குள்ள. இதனைத் தொடர்ந்து இவர்கள் கிபி 1ஆம் நூற்றாண்டு, எந்த நூற்றாண்டு பார்த்தீங்கன்னா 1ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் குஷானர்களால் தோற்கடிக்கப்பட்டாங்க. அப்போ இந்த இந்தோ பார்த்தியர் வந்துட்டு எந்த நூற்றாண்டுன்னு பார்த்தீங்கன்னா கிபி, ஏன்னா கிபி 1 வந்து ஆரம்பமாயிடுச்சு. அப்போ இந்த கிபி 1 தான் இந்த குஷானர்கள் வந்துட்டு கிபி 1 தான் இந்தோ பார்த்திய அரசர் வந்துட்டு 1ஆம் நூற்றாண்டுல வந்துட்டு பிற்பகுதியில குஷானர் வந்து தோற்கடிக்கப்படுறாங்க. அப்போ இந்தோ பார்த்திய அரசு அல்லது கோண்டோ பரித் என்ற வம்சம்,
அதாவது இந்தோ பார்த்திய அரசு அல்லது இந்த அரசுக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா கோண்டோ பரித் வம்சம் கோண்டோ பெர்னஸால் நிறுவப்பட்டதாம். இந்த வம்சத்துக்கு ரெண்டு இது இது இந்தோ பார்த்திய அரசுன்னு சொல்றாங்க அல்லது கோண்டோ பரித் வம்சம். இந்த அரசு யாரால நிறுவப்பட்டதுன்னா கோண்டோ பெர்னஸால் நிறுவப்பட்டது. அப்போ இந்தோ பார்த்தியர் ஆட்சி செய்த பகுதி, இந்த பார்த்தியர் எங்க ஆட்சி செஞ்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா காபுல், காந்தகார். இது ரெண்டும் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான்ல வருமா. காபுல், காந்தாரா ஆகியவற்றை உள்ளடக்கியதாக கோண்டோ பெர்னஸ் எனும் பெயர் கிறிஸ்தவ உபதேசியார் புனித தாமஸுடன் தொடர்புடையதாம். அப்போ இந்த கோண்டோ பெர்னஸ் என்பவர் யார் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ உபதேசியர். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா புனித தாமஸ். இந்த புனித தாமஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ உபதேசம் பண்றவர் தான் இவரு. இவர் கூட தொடர்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இவர் காலத்துல இவர் வாழ்ந்த தொடர்பு இருக்கலாம். அப்ப கிறிஸ்தவ மரபுப்படி புனித தாமஸ் இந்தியாவிற்கு வருகை புரிந்தார்னு சொல்றாங்க. கிறிஸ்தவ மரபின்படி இவரு இந்தியாவிற்கு வருகை புரிந்தாருங்க. கோண்டோ பெர்னஸின் அரசவைக்கு அவரது வருகையால் மன்னர் கிறிஸ்துவத்தை தழுவினார். அப்போ மன்னர் என்ன ஆகுதுன்னா கோண்டோ பெர்னஸ் வர்றதுனால இந்தியாவிற்கு வராரு. அவர் வந்ததுனால என்ன ஆகுதுன்னா இப்ப கிறிஸ்து சமயம் இந்தியாவிற்குள்ள வர ஆரம்பிக்குது. அதனால இவர் கிறிஸ்து சமயத்திற்கு மன்னர் மாறி இருக்காங்கன்னு ஒரு எவிடன்ஸ் சொல்றாங்க. அதுக்கப்புறம் சாக வம்சத்தின் மிக முக்கியமான புகழ்வாய்ந்த அரசர் யார் பார்த்தீங்கன்னா சாக வம்சம் பார்த்துட்டு இருக்கோம். அப்போ அந்த வம்சத்துல நிறுவருந்து ஒருத்தர், புகழ்வாய்ந்த அரசர் ஒருத்தர்னு பார்க்கற இல்லையா, ருத்ரதாமன். அப்போ ருத்ரதாமனுடைய கல்வெட்டு எதுனா ஜுனாகத் கிர்னார் கல்வெட்டு. ஜுனாகத் அல்லது கிர்னார் கல்வெட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த கல்வெட்டு எதில் எழுதப்பட தூய சமஸ்கிருதத்தில் எழுதப்படும். அதாவது எந்த ஒரு மொழியும் இல்லாமல் தூய்மையான சமஸ்கிருத மொழியை மட்டும் தழுவிதான் அந்த எழுதப்பட்டதுதான் இந்த ஜுனாகத் கிர்னார் கல்வெட்டு. முதல் கல்வெட்டுன்னு சொல்றாங்க. அதாவது தூய சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட, ஏன்னா மற்ற மொழிகள் பிராகிருத மொழியும் எந்த மொழி வேணாலும் கலப்படம் செய்யப்பட்டு எழுதியிருக்கலாம். ஆனா இந்த ஜுனாகத் கிர்னார் கல்வெட்டு தூய சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்ட முதல் கல்வெட்டுன்னு சான்றுன்னு சொல்றாங்க. யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா சாக வம்சத்தினுடைய ருத்ரதாமனுடையது ஜுனாகத் கல்வெட்டு. அப்ப இந்தியாவில் சாகர்கள் இந்திய சமூகத்தின் 2.5 இவங்களும் இந்தியாவுக்குள்ள கலந்துட்டாங்க. இந்த சாக வம்சத்திலும் இந்தியாவுக்குள்ள 2.5 கலந்துட்டு நாளடைவில் அவர்கள் இந்திய பெயர்களையே சூட்டி கொண்டார்கள். இந்திய மத நம்பிக்கைகளை ஏற்றினார். அப்போ இந்தியாவில பரவுனதுக்கு அப்புறம் இந்திய மக்கள் கூட ஒன்றொரு கலந்துடுறாங்க. கலந்து அவர்கள் இந்திய பெயர்களையும் சூட்டிக்கிறாங்க. இந்திய மத நம்பிக்கைகளும் ஏற்க தொடங்கிறாங்க. சாகர்கள் பார்த்தீங்கன்னா சபித்ரபாஸ் அல்லது சத்ரபஸ், அதாவது சபித்ரபஸ் அல்லது சத்ரபஸ் என்னும் பெயர்களில் பிராந்திய இந்த ஆளுநர்கள் அந்தந்த பகுதிகளை அவங்க ஆக்கிரமிக்கிற பகுதிகளா ஒரு ஆளுநரை நியமிக்கிறாங்க. அந்த பிராந்திய பகுதிகளுடைய ஆளுநர்கள் பேர் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா சபித்ரபஸ் அல்லது சத்ரபஸ் அப்படின்றாங்க இந்த சாகர்களுடைய ஆளுநர்களுக்கு. அப்ப நியமித்து அவர்கள் தங்கள் பகுதிகளை நிர்வகிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ருத்ரதாமனுடைய நாணயம். இப்ப யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா குஷானர்கள் வந்துடுறாங்க. அப்படி வடமேற்குல யார் வராங்கன்னு பார்த்தோம், வடக்கு பக்கம் குஷானர்கள். குஷானர்களின் பழங்காலத்தில் சீனாவில் வடமேற்கு பகுதியில் வாழ்ந்து வந்த யூச்சி பழங்குடியினத்தின் ஒரு பிரிவு தான். இவங்களும் ஒரு பழங்குடியினத்தினுடைய பிரிவு தான். எந்த பிரிவுன்னு பார்த்தீங்கன்னா யூச்சி என்ற ஒரு பழங்குடி இனம். அந்த பிரிவினர் தான் இந்த பழங்குடியினர். இந்த குஷானர்கள் எங்க பார்த்தீங்கன்னா எந்த காலத்தின்னு பார்த்தீங்கன்னா பழங்காலத்தில் அங்க எங்கன்னு பார்த்தீங்கன்னா சீனாவினுடைய வடமேற்கு பகுதி. சீனா பகுதினா அதனுடைய வடமேற்கு பகுதியில இருந்தவங்க தான் இந்த குஷானர்கள். எந்த பிரிவுன்னு பார்த்தீங்கன்னா யூச்சி பழங்குடியினத்தின் ஒரு பிரிவு. இவர் பார்த்தீங்கன்னா கிமு 1ஆம் நூற்றாண்டில் யூச்சி பழங்குடியினர் 5 பிரதான பிரிவினராக இருந்தாங்க. அப்போ கிமு 1ஆம் நூற்றாண்டுல முதல் நூற்றாண்டுல இந்த யூச்சி என்ற ஒரு பழங்குடியினர் 5 பிரதான பிரிவினராக இருந்தாங்க. 5 பிரிவாக இருந்திருக்காங்க. அவர்களுள் குஷானர் பார்த்தீங்கன்னா ஏனைய பிரிவினரின் மீது அரசியல் மேல் ஆதிக்கம் செலுத்தி அவர்களுக்கு ஒரு அரசியல் தலைமை ஏற்றார். அப்போ 5 குழு இருந்தது. அதுல இவர் என்ன பண்ணா அவர்கள் எல்லாம் என்ன செஞ்சிருப்பாரு, வலிமை குன்றிருக்குன்னா இவர் வலிமையா இருந்ததுனால அவர்கள் எல்லாம் என்ன செஞ்சிருப்பாருன்னா அடக்கி இவர் ஆட்சி புரிஞ்சிருப்பாருன்னு சொல்றாங்க. அப்படி வந்தவர் தான் இந்த குஷானர்ல யார் பாம். அப்போ கிறிஸ்தவ சகாப்தத்தின் தொடக்கம். அப்போ கிறிஸ்தவம் உள்ள வர ஆரம்பிக்குது. அந்த தொடக்கத்தில் அனைத்து பிரிவுகளைச் சேர்ந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த யூச்சி பழங்குடியினரும் குஷானர்களுடைய மேலாதிக்கத்தை. அப்போ இந்த கிறிஸ்தவ சகாப்தம் தொடக்கமாகுது. அந்த தொடக்கத்துல மற்ற பிரிவுகளைச் சேர்ந்த அனைத்து பிரிவுகளைச் சேர்ந்த யூச்சி பழங்குடியினர் இருக்காங்களே இந்த குஷானுடைய மேலாதிக்கத்தை ஏற்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுது. ஏன்னா இவர் தான் வலிமையா இருக்காங்க, மற்றவங்களாம் வலிமை கொண்டுதான் ஏற்றுதான் ஆக வேண்டிய சூழ்நிலைக்கு ஆயிடுவாங்க. அப்படி தங்களுடைய நாடோடி பழக்க வழக்கங்களை கைவிட்ட அவர்கள் இந்தியாவின் இவர்களும் ஒரு நாடோடிகள். ஆனா இவர்களுக்கு கீழே யாரும் வலிமையா இருக்கிறவங்க யாரும் இல்லாதனால இவங்க என்ன பண்றாங்க, அவங்கள அடக்கி ஆள்றாங்க. அப்போ நாடோடியா இருந்த அவங்க பழக்கத்தை விட்டு இந்தியாவினுடைய
வடமேற்கு எல்லைப்புறத்தை ஒட்டியிருந்த பாக்டீரியா, பார்த்தியா ஆகிய பகுதிகளை இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிழக்கு நோக்கி இருந்து பாக்டீரியா எல்லாம் போனாங்கன்ட்டு அவங்க பகுதியில் இவங்க போய் குடியேறாங்க. அப்படி குடியேறிய அவர்கள் பின்னர் பார்த்தியர், பாக்டீரியர் ஆகியோரின் பகுதிகளையும் கைப்பற்றி படிப்படியாக வட இந்திய பகுதிகளில் தங்களை நிலைநிறுத்தி கொண்டாங்க. அவ்வளவுதான். இவங்க வந்துட்டு ஆட்சி புரிய ஆரம்பிச்சிட்டாங்க அவங்கள எதிர்த்து. பஞ்சாப், ராஜஸ்தான், கத்தியவார் பகுதிகளில் அதிகம் பரவியிருந்த குஷானர்கள் பௌத்த மதத்தை பின்பற்றினாங்க. அப்போ பஞ்சாபு, ராஜஸ்தான், கத்தியவார் இந்த பகுதிகள் எல்லாம் யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த குஷானர்கள் இருந்தாங்க. அப்படி பரவி இருந்த அவங்க எந்த மதத்தைனா பௌத்த மதத்தை வந்து பின்பற்ற ஆரம்பிக்கிறாங்க. இதன் விளைவாக தட்சசீலம், மதுராவும் மிகவும் சிறந்த கல்வி மையங்களாக பார்த்தோம். அப்போ புத்த மதத்தை தழுவினா என்ன சிறந்த தட்சசீலமும் மதுரா என்பது 2 கல்வி நிலையங்கள் வந்துட்டு சிறந்த செயல்பட்டதா இந்த குஷனுடைய காலகட்டத்துல. ஏன்னா இவர் புத்த மதத்தை பின்பற்ற ஆரம்பிச்சதுனால. அப்போ மேற்கு ஆசியாவிலிருந்தும் சீனாவிலிருந்தும் மாணவர்கள் இங்க வந்தாங்க. அப்போ தட்சசீலம், மதுரா போன்ற பகுதிகள் வந்துட்டு கல்வி மையங்களாக எப்படி வந்துட்டு நம்ம காஞ்சிபுரத்துல வந்துட்டு இவான் சுவாங்கெல்லாம் கல்வி கற்க வந்தாரோ அதே மாதிரி இந்த தட்சசீலம், மதுராவுக்கும் 2 கல்வி மையங்களுக்கும் ஆசியாவில் இருந்தும் சீனாவில் இருந்த மாணவர்கள் படிக்க வந்தாங்கன்னு சொன்னாங்க. குஷான அரசர் பார்த்தீங்கன்னா குஷான அரசர் கனிஷ்கர் வந்து எந்த அரச வம்சத்தை சேர்ந்ததுன்னா குஷான வம்சத்தை சேர்ந்த. அப்போ குஷான பேரரசர்களில் மாபெரும் பேரரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கனிஷ்கர். அவருடைய காலம் பார்த்தீங்கன்னா கிபி 78. இதோட என்ன ஆகுதுன்னா கிபி 78 உங்களுக்கு ஆரம்பம் ஆயிடுச்சுன்னா இப்போ இந்த 78 தான் வந்து இவருடைய ஆட்சி காலம் வந்து ஆரம்பமாகுது. பதவி ஏற்கிறாரு. பதவி ஏற்றதுக்கு அப்புறம் இது ஒரு புதிய சகாப்தத்தை நிறுவியதன் மூலம் தனது ஆட்சியை பிரகடனப்படுத்தினிருப்பாரு. இது சாகர் சகாப்தமானது. குஷானுடைய இவர் வந்துட்டு ஆட்சி பகுதியை வந்து கைப்பற்றிருப்பாரு கனிஷ்கரு. அப்போ இது என்ன சகாப்தம் சொல்லணும்னா சாகர் சகாப்தம் சொல்லணும். தொடக்கத்தில் காபூல் தான் வந்து தொடக்கத்தில் குஷானர் பார்த்தீங்கன்னா தொடக்கத்தில் காபூல் குஷானர்களின் தலைநகராக இருந்தது. பின்னர் அது பெஷாவர் அல்லது புருஷபுரம் என்று அழைக்கப்படுவது அந்த பெஷாவர். இந்த பகுதியில் இங்கிருந்து காபூல் இருந்து பெஷாவராகவோ அல்லது புருஷபுரமோ ஏதாவது ஒன்றுதான் தலைநகர் இங்க வந்து மாற்றப்பட்டதுன்றாங்க பின்னாளில். மாற்றப்பட்டது. இப்போ பங்களிப்புகள் பார்த்தீங்கன்னா அரசர்கள் முதலாம் கட்பீசஸ், 2ஆம் கட்பீசஸ் 2 கட்பீசஸ் மன்னர்கள் இருந்திருப்பாங்க. குஷானர்கள் எப்படி வந்துட்டு ஒவ்வொரு அரசியலையும் நிறுவப்பட்டது ஒருத்தர், புகைப்பெற்ற ஒருத்தர் அவர் பத்தி சொல்லுவாங்க. குஷானர்களில் மிகவும் புகழ்பெற்ற முதல் அரசியல் மற்றும் இராணுவ தளபதி இவரே தான். முதல் அரசியல் மற்றும் இராணுவ தளபதி, இராணுவத்திலும் சரி அரசியலும் சரி முதல் இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த முதலாம் கட்பீசஸ். இவர் இந்தோ கிரேக்க, இந்தோ பார்த்திய அரசர்களை வெற்றி கொண்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்தோ கிரேக்கர், இந்தோ பார்த்தியர் அரசர்களை வெற்றி கொண்டு பாக்டீரியாவில் இறையாண்மையுடன் கூடிய அரசராக அங்க வந்து நிலைநிறுத்தியிருப்பாரு. தன்னுடைய ஆதிக்கத்தை முதலில் காபூல், காந்தார தேசம் தொடங்கி அவருடைய ஆட்சி பகுதி எங்க இருந்துன்னா ஆதிக்கம் பண்றது வந்துட்டு காபூல்ல இருந்து காந்தாரம் தேசம் தொடங்கி பின்னர் சிந்து வரையிலும் இவர் பரப்பியிருக்காரு. ஏன்னா முதலாம் கட்பீசஸ் குஷான வம்சத்தை சேர்ந்தவர். அதுக்கப்புறம் 2ஆம் கட்பீசஸ் இவர் பார்த்தீங்கன்னா சீனா ரோமானிய அரசுடன் நட்புறவோடு இருந்திருக்காரு. அப்போ சீனாவிலையும் சரி ரோமானிய அரசுடன் நட்புறவோடு மேற்கொண்டதுனால அயல்நாட்டு வர்த்தகத்தை, ஏன்னா மற்ற நாடுகளுடன் நட்புறவு இருந்ததுனால அந்த நாட்டினுடைய வர்த்தகத்தை வந்து ஊக்குவித்திருக்காரு 2ஆம் கட்பீசர். இவருடைய நாணயங்கள் பார்த்தீங்கன்னா சிவபெருமானின் உருவங்கள் பொறிக்கப்பட்டனா அவருடைய பட்ட பெயர்கள் பார்த்தீங்கன்னா கரோஸ்தி மொழியில் பொறிக்கப்படுது. அப்போ சிவபெருமானுடைய உருவங்கள் நாணயங்கள்ல பொறிக்கப்பட்டது. பட்ட பெயர்கள்லாம் எந்த மொழியில் பார்த்தீங்கன்னா கரோஸ்தி என்ற ஒரு மொழியில வந்து பொறிக்கப்படும் 2ஆம் கட்பீசஸ். அப்போ இதுதான் வந்து எந்த வம்சம் பார்த்தீங்கன்னா குஷான வம்சத்தில். படையெடுப்புகள், அதாவது குஷான வம்சத்தினுடைய படையெடுப்புகள் எப்படி இருந்து பார்ப்போம். குஷான வம்சத்தில் கனிஷ்கர் காஷ்மீரை கைப்பற்றி தம் நாட்டுடன் இணைச்சுவார். கனிஷ்கர் வந்துட்டு காஷ்மீரை வந்து கைப்பற்றி தன்னுடைய நாட்டுடன் இணைத்து கொண்டதுனால மேலும் மகதத்திற்கு எதிராக போரிட்டு மகதத்திலையும் வெற்றி பெற்றிருப்பாரு. யாருன்னா கனிஷ்கர். விரிந்து பறந்து தனது பேரரசின் பாதுகாப்பையும் நம்பிக்கையும் உறுதி செய்வதற்காக மேற்கு, தென்மேற்கு இந்த எல்லைகளில் பார்த்திய அரசருக்கு எதிராக போர் தொடுத்தார். மேற்கு பக்கமும் சரி தென்மேற்கு பக்கம் இந்த பகுதிகளிலும் சரி எந்த அரசரும் பார்த்தீங்கன்னா பார்த்திய அரசருக்கு எதிராக போர் தொடுத்தவர். காஷ்மீரையும் காந்தாரத்தையும் வென்ற பின்னர் தனது கவனத்தை சீனாவை நோக்கி திரும்ப இந்த பக்கம் எல்லாம் கைப்பற்றிருப்பாரு. இந்த வடக்கு பக்கம் யாருன்னா காஷ்மீர் காந்தாரத்தை எல்லாம் கைப்பற்றிருப்பாரு. அடுத்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சீனாவை நோக்கி கவனத்தை திருப்பணும். கனிஷ்கர் சீன தளபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா
பன் சியான் என்பவரை தோற்கடித்து, சீனாவிற்கு தளபதி யாருன்னா பன் சியான், அவரை தோற்கடித்து இந்தியாவின் வட எல்லைகளில் சீனர்களின் ஊடுருவலிலிருந்து பாதுகாத்திருக்காரு. அப்போ சீனர்கள் வந்துட்டு வடபுறத்தை, இந்தியாவுடைய வடபுறங்களை வந்துட்டு ஊடுருவிக்காங்க. அவரை வென்றதுனால அந்த தாக்குதலை வந்துட்டு காப்பாத்திருக்காரு, பாதுகாத்திருக்காருன்னு சொன்னாங்க. அவருடைய பேரரசர் பாத்தீங்கன்னா காஷ்மீரில் இருந்து வாரணாசி வரையிலும் தெற்கே விந்திய மலைகள் வரையிலும் பறந்து. அப்போ கனிஷ்கருடைய பேரரசு காஷ்மீரிலிருந்து வாரணாசி வரைக்கும் தெற்கு விந்திய மலைப்பகுதிகள் வரையும் பரவி இருந்ததுன்றாங்க. அப்போ இது வடக்கே காஷ்கர், ஜார்க்கண்ட், மேற்கே பாரசீகம், பார்த்தியாவின் எல்லைகள் வரை பரவி இருந்திருக்கும். அப்ப மத கொள்கை எப்படி இருந்து பாத்தீங்கன்னா கனிஷ்கருடையது. கனிஷ்கர் ஒரு தீவிர, இவர் வந்து பௌத்தம் தழுவிருப்பார். எப்படி வந்து அசோகர் வந்துட்டு பௌத்த மதத்தை தழுவிருப்பாரோ அதே மாதிரி குஷான வம்சத்தை சேர்ந்த கனிஷ்கரும் பௌத்த மதத்தை தழுவிருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. கனிஷ்கரின் பேரரசு பார்த்தீங்கன்னா ஒரு பௌத்தம். அவருடைய பேரரசே மதத்தை பின்பற்றிய ஒரு பேரரசு தான் வந்து பௌத்த பேரரசாகவே இருந்திருக்கக்கூடிய பேரரசியம். பாடலிபுத்திரத்தை சேர்ந்த பௌத்த துறவி யாருன்னு பார்த்தீங்கன்னா அஸ்வகோஷர். அதாவது பாடலிபுத்திரத்தை சேர்ந்த பௌத்த துறவி தான் வந்து அஸ்வகோஷர் என்பவரின் போதனைகளால் எப்படி வந்துட்டு முதலாம் சந்திரகுப்த மௌரியர் வந்துட்டு பத்ரபாகு என்பவர் சமண துறவியால் வந்து மதம் மாற்றம் செய்யப்பட்டாரோ, அதாவது தென்னிந்தியாவுக்கு போயிருப்பாரோ, சரவண பெலகோலாவுக்கு, கர்நாடகாவுக்கு, அதே மாதிரி கனிஷ்கரும் பார்த்தீங்கன்னா பௌத்த துறவி யாருன்னு பார்த்தீங்கன்னா அஸ்வகோஷர் அப்படின்றனால புத்த மத போதனைகள் ஈர்க்கப்பட்டு அவர் பௌத்தத்தை தழுவினாருன்னு சொல்றாங்க. கனிஷ்கர் மாபெரும் வீரராகவும் பேரரசை உருவாக்கியவராகவும் இருந்த போதிலும் அதே அளவிற்கு இவரும் பார்த்தீங்கன்னா மகாயான பௌத்தத்தை ஆதரிப்பவராகவும் அதை தீவிரமாக முன்னெடுத்து செல்வர். எப்படி ஒரு மாபெரும் வீரராக இருந்திருக்காரு, ஒரு பெரிய பறந்து விரிந்த பேரரசை உருவாக்குனதாக இருந்தது மட்டுமல்லாமல் அதே யூக்குல அதே சமமா அதே அளவிற்கு மகாயான பௌத்தம், ஈனையான மகாயானம் பார்த்தோம். இவரும் வந்து மகாயானத்தை தான் பின்பற்றாரு. பௌத்தத்துல மகாயானம் என்ற ஒரு பிரிவை தான் இவர் பின்பற்றாரு. ஆதரிப்பாளராகவும் அதை தீவிரமாக முன்னெடுத்து செயல்படுத்தணும், அதை ஆதரிக்கவும் செஞ்சிருக்காது, அதை முன்னெடுத்திருக்காரு. மற்ற நாடுகளுக்கு பரவ செய்யறதுக்கு இவரும் ஒரு காரணமாக இருந்திருக்காருன்னு சொல்றாங்க. இந்த மகாயானம் ஈனயானம் நம்ம சென்ற வகுப்புல 2-3 வகுப்புக்கு முன்னாடி பார்த்தோம். மகாயானம்னா எப்படியான கொள்கைகளை பின்பற்ற, எத்தனை மாதிரி ஒரு போதனைகளை பின்பற்றினாங்க, இந்த மக்கள் வந்துட்டு எந்த மாதிரி ஆடை அணிந்தாங்க, இதெல்லாம் நீங்க பாருங்க. நம்ம பழைய வகுப்புல எல்லாமே நான் கிளியரா உங்களுக்கு கொடுத்துருப்பேன், பாருங்க. அப்ப எளிமையா இருக்கும். இது திரும்ப திரும்ப உங்களுக்கு கேட்கும்போது பாடம் நல்லா புரிஞ்சுடு ஏற்பட்டுச்சுன்னா எளிமையா இருக்கு. அடுத்தடுத்து வர பாடங்கள் உங்களுக்கு கடினமா இருக்காது. இனிமே மேல் வகுப்புகள் பார்க்கும்போது நிறைய பாடங்கள் வந்து அதிகமா சேர்ந்துகிட்டே இருக்கும்போது இதெல்லாம் நீங்க அங்க பாத்துட்டீங்கன்னா அங்க அப்படி படிக்கும் போது எளிமையா இருக்கும். கனிஷ்கர் பௌத்தத்தை அரச மதம் ஆக்கிறார். அப்போ பௌத்தத்தை பேரரசுக்கும் ஆக்கியிருப்பாரு. அது மட்டும் அல்லாம அவர் பேரரசுக்கு ஆக்கினதுல மதமே, அரச மதத்துக்குமே பௌத்தத்தை கொண்டு வந்துட்டு இருப்பார். அரசுக்கே உண்டான பௌத்த மதத்தை வந்து கொண்டு வந்துட்டு இருப்பார். பல ஸ்தூபிகளையும் மடாலயங்களையும், ஸ்தூபி, மடாலயம், மதுரா, தட்சசீலம் மற்றும் பேரரசின் இதர பகுதிகளிலும் கட்டினார். ஸ்தூபி யாரோடதுன்னு பார்த்தோம், புத்தருடைய எச்சங்கள் வைக்கப்பட்டதா ஸ்தூபி. மடாலயங்கள் கல்வி கற்கக்கூடிய இடங்கள் மதுரா, தட்சசீலம் போன்ற பேரரசின் இதர பகுதிகளும் அவருடைய பேரரசினுடைய மற்ற பகுதிகளுக்கும் கட்டார். புத்தரின் நற்செய்திகளை பரப்புவது, புத்தர் வந்து நிறைய போதனைகள்லாம் இருந்ததுலையும் அந்த செய்திகள், அவரை பற்றி அந்த செய்திகள்லாம் பரப்புவதற்காக பௌத்த சமய பரப்பாளர்களை திபெத்து, சீனா மற்றும் மத்திய ஆசியாவின் பல நாடுகளுக்கு அனுப்பி வைத்தாருன்னு சொல்றாங்க. அப்போ பௌத்த மத பிரிவுகளிடையே நிலவிய கருத்து வேறுபாடுகளை பௌத்த மதத்துல பிரிவு ஏற்படுது. ஏன்னா வந்து இவரு மகாயானத்தை பரப்புறாரு. அப்போ எப்படி வந்துட்டு பௌத்த மதம் வந்து பிளவுபடுதுன்னு பார்ப்போம். பௌத்த மதத்துக்கு ஏன்னா முரண்பாடுகள் ஏற்பட்டா பிளவு ஏற்படும் இல்லையா? ஒருத்தருடைய கொள்கைக்கும் இன்னொருத்தருடைய கொள்கைக்கும் முரண்பாடு ஏற்படும் போது என்ன ஆகுதுன்னா வந்து பிரிவு ஏற்படுது. அப்போ இந்த பிரிவு வந்துட்டு எப்படி வந்து கருத்து வேறுபாடு களைகிறான்னு பார்க்கலாம். பௌத்த பிரிவுகளுக்கு இடையே நிலவிய கருத்து வேறுபாடுகளை களைவதற்காக 4வது பௌத்த பேரவையை வந்துட்டு ஸ்ரீநகருக்கு அருகே உள்ள குந்தனவனத்தில் வந்து கூட்டியிருப்பார். அப்போ 4வது பௌத்த பேரவையை கூட்டியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கனிஷ்கரு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா காஷ்மீருக்கு அருகே குந்தல வனத்துல. இங்கதான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பௌத்தம் வந்துட்டு 2 பிரிவா பிரியுதுன்னு சொல்றாங்க. அது என்ன பிரிவுனா ஈனயானம், மகாயானம் என்று பௌத்தம் வந்து பிளவுற்றுதுன்னு பார்க்குறோம். அப்போ இந்த குஷானுடைய பீரியட்ல எப்படி இருந்ததுன்னா கலையும் கட்டட இலக்கியமும். கனிஷ்கர் கலை இலக்கியங்களில் மிக பெரும் ஆதரவாளர். கனிஷ்கர் பார்த்தீங்கன்னா கலை மற்றும் இலக்கியங்கள்
அதாவது நூல்கள் எழுதுறதுலயும் சரி, கலைகள் வடிக்கிறதுலயும் சரி மிக பெரும் அதற்கு ரொம்ப ஆதரவா இருந்திருந்தால்தான் மக்கள் வந்து ஈஸியா அதை செஞ்சிருப்பாங்க. அஸ்வகோஷர், வசுமித்திரர், நாகார்ஜுனர் போன்ற எண்ணற்ற பௌத்த துறவிகளாலும் அறிஞர்களாலும் அவருடைய அவை வந்து அலங்கரிக்கப்பட்டது. இவருக்கு இதுலெல்லாம் ஆர்வம் இருந்ததுனாலும் ஆதரிப்பு தெரிஞ்சதுனாலும் இந்த புலவர்கள் அறிஞர்கள்லாம் இவருடைய அவையை வந்து அலங்கரிச்சாருன்னு சொல்றாங்க. இதுதான்மா குஷானருடைய பேரரசு பாருங்க. இது இந்தியாவுடைய வடக்கு, இது தெற்கு, இது கிழக்கு, இது மேற்கு. குஷான பேரரசு இந்த கலர் இருக்கிறதெல்லாம் குஷான பேரரசு எப்படி இருந்ததுன்னு பாருங்க. இது ஃபுல்லா இது பறந்து விரிந்த கனிஷ்கருடைய ஆட்சி காலத்துல அதுக்கு முன்னாடி 2 பேர் இருந்தாங்கன்னு பார்த்தோம். இவங்க எல்லாம் இந்த இந்தியாவில் இதோ வரைக்கும் வந்திருக்காங்க. சாரநாத், பிரயாகை, யமுனா, கங்கை போல், மதுரா, இந்திரா பிரஸ்தம், சிந்து, பெஷாவர், தட்சசீலம் இதெல்லாம் இந்தியாவில் இருக்கிற பகுதிகள். அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் முழுவதும் பரவியிருப்பாரு. காஷ்மீர்ல வந்துட்டு 4வது பௌத்த சமயத்தை கூட்டினாருன்னு பார்த்தோம். இங்கதான் வந்துட்டு ஈனயானம், மகாயானம் என்று பௌத்தம் வந்து 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டதுன்னு பார்த்தோம். இங்கதான் என்னதுன்னு பார்த்தா சீலம், சீனாப்பு நதி, இது வந்துட்டு தட்சசீலம் கல்வி மையம், காந்தாரம், சிந்து நதி, இது ஜுனாகத் கல்வெட்டு பார்த்தோம் இல்லையா, ஜுனாகத்து, நர்மதை, தபதி, இது கோதாவரி ரிவரு, இது கிருஷ்ணா ஆறு, இது துங்கபத்ரா ஆறு, இது காவேரி ஆறு. இது நேற்று பார்த்தோம் இல்லையா, சங்க காலத்துல சேர, சோழ, பாண்டியர்கள் தென் தமிழகத்தை ஆட்சி புரிஞ்சாங்க. வட இந்தியா தவிர்த்து, தென்னிந்தியா தவிர்த்து வடபகுதியை முழுவதும் யார், நம்ம மௌரிய பேரரசனுடைய தலை சிறந்த அசோகர் வந்து ஆட்சி புரிஞ்சிருப்பாரு. இதெல்லாம் ஆட்சி புரிஞ்சாருன்னு பார்த்தோம் இல்லையா. இப்போ இந்த பக்கம் மட்டும் எல்லாம் இது கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுதான் நேற்று பார்த்தது. அதுக்கப்புறம் லட்சத்தீவுகள் எந்த பெருங்கடல்ல வருதுன்னு பாருங்க. இது எந்த கடல்? அரபிக்கடல். இது இந்திய பெருங்கடல். இந்திய பெருங்கடல்ல இருந்து வணிகம் நடைபெற்றது பூம்புகா துறைமுகத்துக்குன்னு பார்த்தோம் நேற்றுக்கு. வங்காள விரிகுடா, இது அந்தமான் நிக்கோபார் தீவுகள். பிரம்மபுத்திரா ஆறு. பிரம்மபுத்திரா ஆறு என்னவென்றது எர்லாங் என்று அழைக்கப்பட்டது. பாடலிபுத்திரம் எங்க இருக்குன்னு பார்த்தோம். பாடலிபுத்திரம் வந்து பீகார்னு பார்த்தோம். பாட்னா என்று அழைக்கப்பட்டதுன்னு பார்த்தோம். கலிங்கம்னா எங்கன்னு பார்த்தோம். கலிங்கம் எங்கன்னு சொன்னோம், ஒடிசா. கலிங்கம் வந்து எங்க இருக்குன்னு பார்த்தோம், ஒடிசா. கலிங்க நாட்டு அரசன் யாருன்னா காரவேலன். அவருடைய கல்வெட்டு எதுனா அதிகும்பா கல்வெட்டு. இதுதான் சென்ற வகுப்புல எல்லாம் பார்த்தோம். இது மகாநதி. இந்த மகாநதி எங்க உருவாகுது, எங்க கடல்ல கலக்குதுன்னு பாருங்க. நர்மதை. சாஞ்சி. சாஞ்சி ஸ்தூபி யாரோடது? சாரநாத் யாரோடது? சாஞ்சி புத்தருடைய எச்சங்கள் வைக்கப்பட்டதா சாஞ்சி. சாரநாத் சிங்கமுக தூண், ஒற்றைக்கல் தூணுன்னு பார்த்தது 2 வகுப்புக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம். இதெல்லாம் இந்த மேப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் படிச்சதனுடைய எளிமையா இருக்குமா. இந்திரபிரஸ்தம், மதுரா. முடிஞ்சிச்சு இந்த பாடத்தோட. அஸ்வகோஷர் என்பது பார்த்தீங்கன்னா, அஸ்வகோஷர் என்பவர் புத்த சரிதம் எனும் முதல் சமஸ்கிருத நாடகம் போற்றப்படும் ஆசிரியர் தான். அப்போ ரெண்டு சமஸ்கிருத அறிஞர் பார்த்தோம். இரண்டாவது ஒருத்தர் முன்னாடி பார்த்தோம். இது வந்துட்டு முதல். அப்போ முதல் சமஸ்கிருத நாடகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா புத்த சரிதம். இது ஆசிரியர் யாருன்னா அஸ்வகோஷர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ காஷ்மீரில் கனிஷ்கபுரம் என்னும் புதிய நகரை உருவாக்கியிருப்பார். காஷ்மீரில் கனிஷ்கபுரம் என்ற ஒரு புதிய நகரை உருவாக்கியது யாருன்னு பார்த்தீங்கன்னா கனிஷ்கர். மேலும் தலைநகர் என்னன்னு பார்த்தீங்கன்னா புருஷபுரத்திற்கு அற்புதமான கட்டணங்களை அழகுபடுது. ஏன்னா இவருக்கு கலை இலக்கியத்துல ஈடுபாடு உள்ளதுனால அந்த தலைநகரை வந்துட்டு கட்டடங்களால் அழகுபடுத்துறாரு வந்து கணேஷ்கர்னு சொல்றாங்க. அவருடைய காலத்தில் காந்தார கலைப்பள்ளி, காந்தாரம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா கலைகளுக்கு உண்டான பள்ளி தான் வந்து இந்த காந்தாரம் செழித்தோங்க. ஏன்னா கலைகள்ல ஆர்வம் இருக்கிறதுனால அதுக்கு ஆதரவும் கொடுத்ததுனால அது வந்து செழிப்பா இருந்திருக்குதுன்றாங்க. புத்தரின் சிலைகள் செதுக்குவது பார்த்தீங்கன்னா காந்தார கலைஞர்களுக்கு மிகவும் விருப்பமானதாக இருந்ததாம். பௌத்த கல்வியும் பண்பாடும் தட்சசீலத்திலிருந்து சீனாவுக்கும் மங்கோலியாவுக்கும். அப்போ இந்த தட்சசீலம் இருக்குது இல்லையா, இந்த தட்சசீனத்தில் இருந்து பௌத்த மதம் எங்க பரவுச்சுன்னா சீனாவுக்கும் தட்சசீலத்தில் மங்கோலியாவுக்கும் பரவியதுன்றாங்க. அப்போ குஷானர் காலத்தில் மாபெரும் ஆசிய பண்பாடானது. யாருடைய காலத்துல? குஷானர் காலத்துல மாபெரும் ஆசிய பண்பாடு, ஆசிய நாட்டில் இருக்கிற பண்பாடானது இந்திய பௌத்த பண்பாடோட கலந்துச்சான். அப்ப ஆசிய பண்பாடும் இந்திய பௌத்த பண்பாடும் இரண்டும் ஒன்னோடு கலந்தது குஷானுடைய ஆட்சி காலத்தில். கனிஷ்கரின் பின்வந்தோர் திறமையற்றவர்களாகவும் வலிமை குன்றியவர்களாகவும் இருந்ததன் இதன் விளைவாக குஷான பேரரசு வேகமாக சிதைவுற்று பல சின்ன சின்ன அரசுகளாயிடுச்சு. அதாவது ஒரு வலிமையான அரசு இருந்தாதான் மற்றவங்களாம் அடங்கி அவர் கீழா இருப்பாங்க, அடங்கி ஆள முடியும். வலிமை குன்றி போனதுக்கு அப்புறம் அவர்கள் என்ன செய்வாங்க, அவங்க இஷ்டத்துக்கும் அங்கங்க ஒரு ரூல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் வந்து சிற்றரசு உருவாகுறதுக்கு காரணமாயிடுது. அதுக்கப்புறம் குப்த பேரரசருக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. குஷான பேரரசு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜூலியஸ் சீசர் வாழ்ந்த ரோமானிய குடியரசின் இறுதி நாட்களின் சமகாலத்தியாகும்.
அதாவது குஷான பேரரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜூலியஸ் சீசர் வாழ்ந்த ரோமானிய குடியரசின் இறுதி நாட்களின் சமகாலத்தியராகும். குஷான பேரரசு அது யாருன்னு பார்த்தீங்கன்னா அகஸ்டஸ். குஷான பேரரசர் யாருன்னா அகஸ்டஸ் சீசரின் அவைக்கு ஒரு பெரும் தூதுக்குழுவை அனுப்பியதாக கூறப்படுது. இது ஜூலியஸ் சீசரு, இவர் அகஸ்டஸ், இவர் ஒரு குஷான பேரரசர், இவருடைய அவைக்கு ஒரு தூதுக்குழுவை அனுப்பியதா சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த அந்த நாட்களிலேயே பாடச் சுருக்கம் என்னெல்லாம் நம்ம பார்த்தோம்னா ஒரு ஓவர்வியூ பார்த்தா தான் இந்த பாடத்துல நமக்கு ஒரு புரிதல் ஏற்படும். நான் கலைச்சொற்கள் வேண்டாம்னு சில மாணவர்கள் சொன்னதுனால இந்த கலைச்சொற்களை நான் எடுத்துடுறேம்மா. இதை மட்டும் நான் கொடுக்குறேன். மௌரிய பேரரசு சிதறுண்டதுடன் விளைவாக வடமேற்கிலிருந்து சாகர்கள், சைத்தியர்கள், பார்த்தியர்கள், இந்தோ கிரேக்கர்கள், குஷானர்கள் ஆகியோர் இந்தியாவின் மீது படையெடுத்தனர். இவங்க கொஞ்சம் பலவீனமானதுனால மற்ற எல்லாரும் என்ன ஆகுறாங்க, இந்தியாவிற்குள்ள நுழைய ஆரம்பிக்கிறாங்க. கடைசி பேரரசர் யாருன்னா பிரகத்ரதா, அவருடைய படை தளபதி புஷ்யமித்திரர் சுங்கரால் கொல்லப்பட்டதுனால மகதத்தில் புஷ்யமித்திரர் சுங்க வம்சத்தை தோற்றுவிக்க காரணமாகிறாரு. கன்வர்களின் வீழ்ச்சிக்கு பின்னர் குப்த அரச வம்சத்தின் எழுச்சி வரை கன்வர்கள் வீழ்ச்சி அடைஞ்சிடறாங்க. குப்தர் அரசன் எழுச்சி வர்றதுக்கும் இவங்களுடைய வீழ்ச்சிக்கும் இந்த இடைப்பட்ட காலம் இருக்குது இல்லையா, குறிப்பிடத்தக்க நிகழ்வுகள் எதுவும் இடம்பெறவில்லைன்றாங்க. அப்ப வட இந்தியாவில் குஷானர்கள் 300 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தாங்க. வட இந்தியாவில் எங்கன்னா வட இந்தியாவில் தெற்கு இந்த தென்னிந்தியாவில பார்த்தீங்கன்னா சாதவாகனர்கள் ஆந்திர பகுதியை தான் ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க. 450 ஆண்டுகள். இவர்கள் 300 ஆண்டுகள் வட இந்தியாவில், தென் பகுதியில ஆந்திரா பகுதியில 450 ஆண்டுகள் ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க சாதவாகனர். சாக அரச வம்சங்களில் தலை சிறந்தவர் யாருன்னா ருத்ரதாமன். அப்ப இவர் எந்த வம்சம்னு பார்த்தீங்கன்னா சாக வம்சம். இந்த ருத்ரதாமன் ஜுனாகத் கல்வெட்டு பார்த்தீங்கன்னா இவர் சிறந்ததா இருந்திருப்பாங்க சாக வம்சத்துல. குஷானர்களில் நன்கு அறியப்பட்டவர் யார் பார்த்தீங்கன்னா கனிஷ்கர். இவர் மகாயான பௌத்தத்தை தீவிரமாக பின்பற்ற பௌத்தம் ஈனயான மகாயானம் என்று 2 பிரிவுகளாக பிரிந்தது. அந்த மகாயான பௌத்தத்தை தீவிரமாக பின்பற்றியவர் தான் குஷானர். இவருடைய காலத்தில் காந்தார கலை என்பது ஒரு கலையும் வளர்ச்சி பெற்றது. யாருடைய காலத்துல கனிஷ்கர் காலத்துல. அவ்வளவுதான் இந்த பாடம் இதோட முடிவடையுது. நன்றிம்மா. தேங்க்யூ.